வணக்கம். சனி வக்ர பயிற்சி. சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறது ஜூலை 26 இல்லைன்னா ஜூலை 27ல் சனி வக்ரம் அடைகிறார். அதோட டிசம்பர் 10, 11ல் திரும்பவும் வக்ரம் அடைஞ்ச நிலையிலிருந்து சாதாரண நிலைக்கு மாறிடுவார் அப்படிங்கிறது தான். இந்த சனி வக்ர பயிற்சி யாருக்கெல்லாம் நல்லது பண்ணும், யாரெல்லாம் இன்னும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னா, ஒரு சில ராசிக்காரர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. சனி வக்ர பயிற்சி காலங்களில் எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாக எடுக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த சனி வக்ர பயிற்சி அதிக தாக்கத்தை யாருக்கு கொடுக்க போகுது, எந்த மாதிரியான ராசிக்காரங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, மேஷம், கடகம், கொஞ்சம் கன்னி, மகரம், கும்பம், மீனம், இந்த 6 ராசிக்காரர்களுக்கும் தாக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறது தான். அது என்ன விஷயமா இருக்கும்னா, இப்போ நீங்கள் முடிக்காமல் விட்ட கடமை என்னவா இருக்கும் அப்படின்னு ஒன்று இருக்கும். கம்ப்ளீஷன், எதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணல அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். யாரோடைய நம்பிக்கையை நீங்கள் இழக்க வச்சிங்க, யாருக்கு போய் நீங்கள் நம்பிக்கை கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லும். யாரோட உழைப்பையாவது நீங்கள் மதிக்காமல் போயிட்டீங்க அப்படின்னா, அந்த உழைப்பு மதிச்சிங்களா இல்லையா, ஒரு மறுபரிசீலனை பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது. இன்னொரு விஷயம் பார்க்கும்போது, இப்போ பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையோ இல்லை பிஸ்னஸ் ரிலேட்டடான ஏதாவது ஒரு விஷயங்களில், இல்லை உங்களோட ரிலேஷன்ஷிப்பு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களில் ஒரு டிசிப்ளின், ஒரு ஒழுக்க முறை நீங்கள் கடைபிடிக்காமல் போனீங்களா, இல்லை அங்கே ஏதாவது ஒரு விட்டக்குறை தொட்டக்குறைன்னு ஒரு விஷயத்தை வச்சுருக்கீங்களா, இதெல்லாம் நீங்கள் எப்படி சரி செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது தான் சனி வக்ர பயிற்சி இது போன்ற தாக்கங்களை கொடுத்து சரி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த சனி வக்ர பயிற்சி. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி வக்ர பயிற்சி என்ன செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, மேஷம் அப்படின்னாலே செவ்வாய்க்காரகன் அப்படிங்கிறது. செவ்வாயுடைய குணங்கள் என்ன? எல்லாத்துலேயுமே அவசரப்படுறது, வேகமாக செயல்படுறது, இதை நான் நடத்தி காட்டுறேன், செஞ்சு காட்டுறேன் பாரு, ஆன் ஸ்பாட்டில் டெசிஷன் எடுத்துடுறது, யோசிக்காமல் டெசிஷன்ஸ் எடுத்துடுறது, இந்த மாதிரி விஷயங்கள். படப்படப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். துணிச்சல் அதை விட ரொம்ப அதிகமாக இருக்கும் மேஷராசிக்காரங்களுக்கு. இப்போ இந்த வக்ர பயிற்சி என்ன செய்யும் அப்படின்னா, நீங்கள் இப்படி அவசரப்பட்டீங்கல்ல, எந்த விஷயத்தில் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்க அப்படிங்கிறத முதல் சனி சோதிச்சு பார்ப்பார். அதோட எந்த விஷயங்களில் ஒழுக்கமாக நீங்கள் இருந்தீங்க, டிசிப்ளின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ப்ரொசீஜர். டிசிப்ளின்ங்கிறது நான் ரொம்ப நல்லவங்க தாங்க, நான் ஒழுக்கமாக இருக்கேன், அந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது. நம்ம ஒரு விஷயத்தை திட்டமிடும் பொழுது அதற்குன்னு ஒரு நேர்த்தி இருக்குதுல்ல, அந்த நேர்த்தி இல்லாமல் பட்டாள்னு இப்போது நம்ம வேகத்துக்கு மற்றவங்களும் செயல்படணும்னு ஒன்று இருக்குது. அந்த நிதானத்தை நீங்கள் எங்கே இழந்தீங்க அப்படிங்கிறது தான் இங்கே சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு சொல்லும். சிஸ்டமைசேஷன், எப்படி சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் பண்ணினீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்போ சனி சரி செய்ய வருவார் அப்படிங்கிறது. என்ன மாதிரி பிளானிங் நீங்கள் பண்ணுறீங்க, அந்த காலத்தோடைய அளவு, அதுக்கான ஒரு டியூரேஷன் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உணர்த்த வர்றது அப்படிங்கிறது தான் மேஷத்துக்கு சனி வக்ர பயிற்சி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதோட கிளாஸ் எடுக்கிற மாதிரி தான் சனியை பொறுத்த வரைக்குமே. இந்த கிளாஸ் நம்ம லிசன் பண்ணணுமா இல்லையா அப்படிங்கிறது தான் வக்ர பயிற்சியில் மேஷம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா ஒரு விஷயத்த மேஷ ராசிக்காரங்களுக்கு நம்ம சொல்லும் பொழுது அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் நேர்மையாக தான் செஞ்சேன் அப்படின்னு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவே பேசிக்கிட்டே இருக்கிறது. ஆமாம், நீங்கள் நேர்மையாக தான் செஞ்சீங்க, ஆனால் அங்கே சில விஷயங்கள் பிசிறு தட்டி இருக்கு. உங்களுடைய வார்த்தைகள் யாரோ ஒருத்தங்களை ஹர்ட் பண்ணியிருந்திருக்கலாம், இல்லை சிந்திக்க நேரம் கொடுக்காம போயிருந்திருக்கலாம். மனசில் பட்டதை பட்டுன்னு சொல்கிறது அப்படிங்கிறது எல்லா இடங்கள்லையுமே சரி வராது அப்படிங்கிறது தான் மேஷராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி சில விஷயங்களை உணர்த்தி காட்டும் அப்படின்னே சொல்லலாம். அதோட இனிமேல் புதுசாக இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் புதுசாக ஏதாவது வேலைகளை தொடங்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஆல்ரெடி நீங்கள் ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா முழுமை அடையணும். அது முதல் முடிச்சு நீங்கள் காட்டணும். இங்கே பாதி அங்கே பாதி வழியில் போகிறப்போ உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறது மேஷராசிக்காரங்களுக்கு அதிகமாக இருக்கும். இல்லைன்னா செஞ்ச வேலையை டக்குன்னு முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அது நிதானமான முறையில் ஒரு கம்ப்ளீஷன் அப்படிங்கிறது மேஷராசிக்காரங்க அதை செஞ்சாகணும். பழைய பொறுப்புகள், ஏதாவது பழைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படியே பெண்டிங்லேயே இருக்குன்னா திருப்பி லைம் லைட்டுக்கு வர மாதிரி மறுபடியும் அது முடிச்சு வைக்கிற மாதிரி வரும். சில பேர்த்துக்கு வராத கடன் வரக்கூடிய அமைப்பு கூட நீங்கள் மறந்தே போயிருப்பீங்க. எனக்கு ஒருத்தவங்களுக்கு நான் கடன் கொடுத்தேன், எனக்கு அது வரவே இல்லைன்னா திடீர்னு அது மறுபடியும் செயல்படுறதுக்கான ஒரு நல்ல காரியங்கள், நல்ல விஷயங்கள் கூட நடக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளாக சில விஷயங்கள் நீங்கள் தள்ளி போட்டுகிட்டே இருந்திருப்பீங்க, செய்யலாம் அப்படின்னு.
அந்த மாதிரி தள்ளி போட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில், ஏன்னா அது ஆல்ரெடி ஆரம்பித்த ஒரு வேலை தான், பாதியில் பெண்டிங்கில் இருந்தது அப்படிங்கிறப்போ இந்த வக்ர பயிற்சியில் நீங்கள் அதை முடிக்க முயற்சி பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக அந்த வேலை நல்லபடியாகவே முடியும் அப்படிங்கிறது தான். பொதுவாகவே மேஷராசிக்காரங்களுக்கு சனி என்ன கேள்வி கேட்பார் அப்படின்னா, உங்கள் வேகம் உங்களை முன்னேற்றிடுச்சா, இல்லை உங்களுடைய பொறுமை இல்லாத விஷயம் தடைப்பட்டுச்சா அப்படிங்கிறது. அதாவது நீங்கள் பொறுமையே இல்லாமல் செயல்பட்டதுனால திட்டங்கள் தடைப்பட்டதா அப்படிங்கிறது தான் கேட்பார். அப்போது இதை எங்கே ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா பொறுமை அப்படிங்கிறது தான் வந்து மேஷராசி. ஏன் எல்லாமே லேட் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து மேஷராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே உண்டு. இந்த சனி வக்ர பயிற்சியில் இன்னும் அந்த எண்ணங்கள் ரொம்ப ஜாஸ்தியாகும். நீங்கள் போயிட்டு அந்த டைமுக்கு முன்னாடியே நீங்கள் போய் நின்றுவீங்க, ஆனால் அந்த காலம் சரியான முறையில் கூடி வரணும் இல்லையா? அந்த பொறுமையை கற்றுக்கக்கூடிய காலங்கள் தான் இந்த சில காலமாகவே இருக்கும். ஆனால் அது சரியான முறையில் அப்படியே ஒரு அலைன்மெண்ட்குள்ளே வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத மேஷராசிக்காரங்க புரிஞ்சுக்கணும். இப்போது தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறவங்கலாம் இருப்பீங்க இல்லையா? நீங்கள் வந்து கண்டினியூட்டி அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. அகலக்கால் அப்படிங்கிறது இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் வேண்டாம். பிளானிங் நீங்கள் தாராளமாக போடுங்க, எந்த மாதிரி எக்ஸிக்யூஷன் பண்ணணும் எல்லாமே போடுங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை மறுபரிசீலனை பண்ணி பார்க்குறது, டாக்குமெண்ட்ஸை கொஞ்சம் வெரிஃபை பண்ணி பார்க்குறது, உதவி செய்வதை கூட யாருக்கு செய்கிறோம், சரியான ஆளுக்கு தான் அந்த உதவி போய் சேருதா அப்படிங்கிற ஒரு விஷயத்துலையும் இந்த தடவை மேஷராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். எங்கே யாருக்கு உதவி தேவைப்படுதோ அங்கே விட்டுருவீங்க, எங்கே யாருக்கு அது தேவையே இல்லையோ அந்த படப்பிடிப்பு தன்மையில நான் யார் தெரியுமா அப்படின்னு காட்டுறதுக்காகவே உதவி செய்யற மாதிரி ஆயிடும். அந்த உதவி எந்த வகையிலும் பலம் தராது அப்படிங்கிறதும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதோட அவசர முடிவுகள் அப்படிங்கிறது வேண்டவே வேண்டாம் மேஷராசிக்காரங்களுக்கு. பழைய கடன் ஏதாவது இருக்குன்னா அதை எப்படியாவது அடைக்க பார்த்துருங்க. ஏன்னா பழைய கடன் அடையக்கூடிய அமைப்பு புது கடனுக்குள்ள இப்போதைக்கு போக வேணாம் அப்படிங்கிறது தான். தேவையற்ற செலவு அப்படின்லாம் சில விஷயங்கள் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிறது நல்லது. எவ்வளோ சிம்பிளா இருக்க முடியுமோ அவ்வளோ சிம்பிளா இருக்கிறதுக்கு மேஷராசிக்காரங்க பார்த்துக்கணும். அதே மாதிரி குடும்பத்துல வந்து இப்போ சனி அப்படின்னாலே யாரு, பெரியவங்களை தான் குறிக்கக்கூடியது. அப்போ பெரியவங்க அப்படிங்கிறப்போ அவங்களுடைய ஆலோசனைகளை கேட்டுக்கிறது, அவங்கள கொஞ்சம் மதிச்சு நடக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்திலையும் மேஷராசிக்காரங்க இந்த தடவை வந்து மிகுந்த கவனம் செலுத்த வேண்டியதா இப்ப இருக்குது. இப்ப குடும்பத்துல வந்து ஒரு சிலர்கிட்ட உங்களுக்கு மனக்கசப்பு இருக்கலாம், இல்லை உங்களுடைய நண்பர்களோ வேலை செய்கிற இடங்கள்லையோ எங்கேயோ ஒரு இடத்துல மனக்கசப்புகள் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த மனக்கசப்புகள்லாம் கொஞ்சம் பேசி தீர்க்கக்கூடிய காலமாகவே இந்த வக்ர பயிற்சி உங்களுக்கு சொல்லுது. ஸோ வக்ர பயிற்சி அப்படிங்கிறது நீங்கள் போய் கோயிலில் வந்து ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு வந்தோன்னே எல்லாமே எனக்கு சரியாயிருமா, சனியை வழிபாடு சனிக்கு விளக்கேற்றிட்டு ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு வந்தால் எல்லாமே சரியாயிருமா அப்படின்னா கிடையாது. நம்ம என்ன மாதிரியான செயல்பாட்டு முறைகளுக்குள்ளே போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து சனி கவனிப்பார் உங்களை. அப்போது நீங்கள் ஒரு தொடங்கின வேலையை எப்படி கரெக்டாக நீங்கள் முடிச்சிங்க, ஆன்மீக பணிகள் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு சேவை மனப்பான்மையோடு நீங்கள் செஞ்சீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் பார்ப்பார். இப்போ சனிக்கிழமை குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரமாவது அமைதியாக தியானத்தில் உட்காரணும் அப்படிங்கிறது தான். முடிஞ்ச அளவுக்கு யார்ட்டையும் பேசாமல் இருந்துக்கிறது நல்லது. வயசானவங்களுக்கு யாராவது சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. கொஞ்சம் சனிக்கிழமையாவது கொஞ்சம் அதிகாலையிலேயே கொஞ்சம் எழுந்து என்னென்ன நம்ம பிளானிங் பண்ண போகிறோம், என்னென்ன எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி போட்டு எழுதிட்டு அதன்படி கொஞ்சம் ஃபாலோஅப்குள்ளே போங்க. ஒரு சிஸ்டம்குள்ளே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதுவே நீங்கள் சனிக்கு செஞ்ச பரிகாரம் அப்படிங்கிறது தான். சரி, என்ன மாதிரி ஸ்தலங்களுக்கு நாங்கள் போகிறது அப்படின்னு பார்க்குறப்போ, இப்போ சனி அப்படின்னாலே நம்ம வந்து திருநள்ளாறு சனீஸ்வரர் சொல்லிடுவோம், இல்லைன்னா வந்து குச்சனூர் சனீஸ்வரர் சொல்லுவோம். உங்களுடைய ராசி அமைப்புக்குன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த ஆலயங்கள் எதுன்னு பார்க்குறப்போ திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில், அதோட சிதம்பரம் கோயில். ஏன்னா எந்த அளவுக்கு சிவன் ஸ்தலங்களில் போய் நம்ம நேரத்தை செலவிடுகிறோமோ அந்த அளவுக்கு கர்மங்கள் கழியும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த சனி வக்ர பயிற்சி. சனி வக்ர பயிற்சி ரிஷபராசிக்காரங்களுக்கு என்ன கற்றுத்தர போறார் அப்படிங்கும் பொழுது, சுக்கிரன் ஆளக்கூடிய இடம் அப்படிங்கிறது தான் சுக்கிரனுடைய வீடு ரிஷபராசி. அப்படிங்கிறப்போ சுக்கிரன் செல்வ செழிப்பை மொத்தத்தையும் குறிக்கக்கூடியது. செல்வ செழிப்பு அப்படிங்கிறது அழகு, ஆடம்பரம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே, உங்களுடைய உறவு முறைகள் எல்லாத்தையும் சொல்லக்கூடியது, ஒரு குடும்ப அமைப்பை சொல்லக்கூடியது சுக்கிரனுடைய அமைப்பு அப்படிங்கிறது. அப்போ சனி ஒரு கேள்வி கேட்கிறார் ரிஷபராசிக்காரங்கள்ட்ட, உங்ககிட்ட நீங்க வச்சிருக்கிற விஷயங்களை நீங்க அனுபவிக்கிறீங்களா சரியா, இல்லை அதுக்கு நீங்க அடிமையாகிட்டீங்களா அப்படிங்கிற கேள்வி தான் வந்து சனி ரிஷபராசிக்காரங்கள்ட்ட கேட்குற ஒரு கேள்வியாகவே இருக்குது. அதாவது நம்மளுடைய லைஃப்ல வந்து பணம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம்தான். ஆனா அந்த உறவுகளை நம்ம எந்த அளவுக்கு ஞாபகத்துல வச்சிருந்தோம்,
அந்த நம்மளுக்கு உதவி பண்ணியிருப்பாங்கல்ல, அடுத்த லெவலுக்கு நம்ம போகிறப்போ அவங்கள நம்ம நினைவில் வச்சுக்கிட்டோமா, அவங்கள நம்ம மறக்காம இருந்தோமா? ஏன்னா மனிதர்களை சம்பாதிப்பதும் செல்வம் தான் இல்லையா? அந்த செல்வத்தை நம்ம கடைபிடிச்சிருக்கிறோமா, இல்லை எங்கேயாவது விட்டுக்குற தொட்டுக்குற வந்துருச்சா அப்படிங்கிறது தான் வந்து சனி இப்போ ரிஷபராசிக்காரங்கள்ட்ட கேட்குற ஒரு விஷயமாவே இருக்கும். பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்க அப்படின்னாலே ஒரு பொறுப்பாக தான் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் சில விஷயங்கள பொறுமையாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க பூமி ராசியும் கூட இல்லையா? ஸோ அந்த பொறுமைத்தன்மை அப்படிங்கிறது அதிகமாகவே அவங்களுக்கு இருக்கும். அதோட அவங்களுடைய ஃபினான்ஷியல் விஷயங்களெல்லாம் பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் சேர்த்து வைக்கிறாங்களா அப்படிங்கிறது செகண்ட்ரி. அவ்வளோ சீக்கிரம் ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க லைஃப்லேருந்து விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை. ஏன்னா அந்த ராசியில தான் ரோகிணி நட்சத்திரமும் உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிற பொழுது பொதுவாகவே ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கவங்க தான் வந்து உறவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாவே இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப பொசசிவாக இருப்பாங்க அப்படிங்கிறதும் சொல்லலாம். வாழ்க்கையில் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியை நோக்கி ஒரு ஏக்கம் அப்படிங்கிறது வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு, அதாவது ஒரு நிலைத்தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நோக்கி அதை ஏக்கப்பட்டுட்டே இருக்கிற அமைப்பு அப்படிங்கிறதும் ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இப்போ சனி வக்ரத்தில் இருக்கும் பொழுது சனி என்ன கேட்பாரு அப்படின்னா, என்ன பாடத்தை சொல்லிக் கொடுக்க வர்றாருன்னா, சரிப்பா தேவையில்லாத விஷயங்களெல்லாம் எதுக்கு சுமந்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கே 1008 பிரச்சனை இருக்கிறப்போ ஊர்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து ஏன் விலகி இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சனி கேட்பார். அதோட ஒரு மதிப்பு அப்படிங்கிறது என்னது, ஒரு ரெஸ்பெக்ட் எங்கேருந்து வரும், பணத்துல இருந்து மட்டும்தான் வருமா? கிடையாது. நம்மளுடைய பிஹேவியரிசம்ல இருந்தும் கொஞ்சம் வரும். நம்ம எப்படி மற்றவங்கள்ட்ட ஒழுக்கமாக நடந்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து வரும். அதையும் சனி கேள்வி கேட்பார். அதோட யாரெல்லாம் மன்னிக்கணுமோ, இன்னும் மனசுல ஒரு ஒரு வக்கரமா இருக்கலாம், இல்லை கோபமா இருக்கலாம், உள்ள ஒரு ஏக்கமா இருக்கலாம், இல்லை இதை போய் கேட்கணும்னு நினச்சிருந்துருக்கலாம், என்ன விஷயமா வேணாலும் இருக்கலாம். இதெல்லாம் ஏன் இன்னும் மனசில் வச்சுக்கிட்டே இருக்கீங்க, ஓப்பன் அப் பண்ணுங்க, வாய் திறந்து சொல்லுங்க அப்படிங்கிறதையும் சனி சொல்லுவார். அதோட சேமிப்பு இருக்குது, ஓகே இப்போ தான் கொஞ்சம் சேவிங்ஸ்குள்ளே நீங்கள் போயிருக்கீங்க, ஆனால் ஒரு மன அமைதியோடு நீங்கள் இருக்கீங்களா அப்படிங்கிறதும் சனி கேட்பார். நிறைய பேர் ரிஷபராசிக்காரங்களுக்கு மன நிம்மதி அப்படிங்கிறது இல்லை. பெரும்பாலான ரிஷபராசிக்காரங்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய அமைப்பும் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இப்போ அவங்களுக்கு வந்துருச்சு. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு எதை சூஸ் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல. எப்படி சூஸ் பண்ணணும்னா, எது நிலைத்திருக்கக்கூடியதோ, எது லாங் லாஸ்டிங்காக இருக்குதோ அதைத்தான் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு இங்கேருந்து அந்த வளர்ச்சி எனக்கு பெரிய வளர்ச்சியாக இருக்குதாங்கிறத பார்க்கணும். இந்த நேரத்துக்கு நான் ஆழ்த்த கடந்துட்டேன் அதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா இன்ஸ்டன்ட் கோல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னன்னா, சம்டைம்ஸ் நம்மளோட லைஃப்பை வந்து பேக் அடிக்க வச்சிடும். அந்த மாதிரி விஷயங்கள்லையும் ரிஷபராசிக்காரங்க கவனமாக இருக்கணும். இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து பழைய தொழில் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் மறுபடியும் வரலாம். ஆல்ரெடி நீங்கள் அந்த ஒர்க்கை வந்து செஞ்சுட்டு தான் இருப்பீங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஃபார் சம் ரீசன் அந்த வேலை வந்து தடைப்பட்டு இருந்திருக்கலாம், இல்லை உங்களுக்கு வேற ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அதை நீங்கள் பார்த்துட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ மீண்டும் அது பரிசீலனை அளிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு கொண்டு வரும். அதோட இதுக்கு முன்னாடி சில மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்திருப்பீங்க, அந்த மிஸ்டேக்ஸுக்கான பலன் அப்படிங்கிறது இப்போ தான் தெரியும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு உழைப்பையும் போட்டிருந்திருப்பீங்க, அந்த உழைப்புக்கான பலனும் இப்போ சனி வக்ர பயிற்சியில் வரக்கூடிய காலமாகவே இருக்குது அப்படிங்கிறது தான். உங்களுடைய இப்போ சில பேர் ஜாப் மாற்றி இருந்திருக்கலாம், உங்களுடைய ஆர்கனைசேஷன் மாறலாம், இல்லை உங்களுடைய ஒர்க் ஸ்ட்ரக்சரை நீங்கள் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி சரி பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி போகக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறது கொடுக்கும். வேலை செய்கிற இடத்துல இப்போ நீங்கள் ஆண்டர்ப்ரனராக இருக்கலாம், பிஸ்னஸ் பர்சனாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஜாப் பார்க்குற இடமா இருக்கலாம், அது என்னவாக இருந்தாலும் சரி பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு மேலே இருக்க ஒரு அத்தாரிட்டி ஃபிகர் உங்களை திட்டலாம், ஏன் இப்படி லேட்டாக வரீங்கன்னு சொல்லலாம். நம்மக்கிட்ட என்ன பிரச்சனை, நம்மக்கிட்ட என்ன குறை அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை சரி பண்ணிக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு தவறுகள் திருத்தக்கூடிய இடமா தான் இருக்கும். ஏன்னா உங்களுடைய சூழல்களும் இப்போ எப்படி இருக்கும்னா, அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூங்கிடலாம், இல்லை ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும், நிறைய விஷயங்கள் இன்னும் சேர்ந்துருக்கும், வேலை அப்படிங்கிற வேலை சுமைகள்ங்கிறது அதிகமாக சேர்ந்துக்கிறப்போ டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாமல் போகிறப்போ உங்களுக்கு உங்களுடைய சுச்சுவேஷன் ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷனாக இருக்கும். ஏன் சுச்சுவேஷன் அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது, உங்களுக்கு மேலே இருக்கவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் அந்த வேலையை செஞ்சு முடிக்கணுங்கிற மாதிரியே இருக்கும். அப்போது இந்த பேலன்சிங் அப்படிங்கிறது வந்து ரிஷபராசிக்காரங்க வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது இந்த சனி பெயர்ச்சியில். அதோட சனி உங்களுக்கு இன்னொரு விஷயமும் சொல்லுது, நீங்கள் வேகமாக
உயரணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அப்படி வேகமாக உயர்வதை விட நீங்கள் வந்து அதை எப்படி ஸ்டெபிலிட்டியாக இருந்து ஸ்டெபிளைஸ்டாக இருந்து கன்சிஸ்டண்ட்டாக இருந்து வெற்றி அடைஞ்சிங்களா இல்லையா அப்படிங்கிறது தான். அதாவது உறுதியாக நிலைச்சிருக்கணும் ஒரு விஷயத்தில். இப்போ உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறவங்களாம் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் நல்லா தான் பண்ணிகிட்ருப்பீங்க. திடீர்னு இன்னொரு ப்ராஜெக்ட் வரும். அதோடைய பெனிஃபிட்ஸ் இன்னும் அதிகமாக இருக்க மாதிரியும் தெரியலாம். ஆனால் அது புது இடமா இருக்கும். ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்த இடத்துல உங்களுக்கு நல்ல பேர் இருந்திருக்கலாம். அந்த நல்ல பேரை தக்க வச்சுக்க பார்க்கணும். அங்கே நீங்கள் சில பேர்த்தோட பழகிருப்பீங்க. அந்த உறவு முறைகளை தக்க வச்சுக்க பார்க்கணும். இன்னொரு விஷயம் கிடச்சிருச்சு அப்படிங்கிறதுனால ஏற்கனவே உங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்கள அப்படியே விட்டுட்டு வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து நிலைநிறுத்தமாக நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறது தான் இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு பாடமாகவே எடுக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ வந்து ரிஷபராசிக்காரங்க வந்து எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது பாதியில் விட்டுருக்கீங்க, பணம் தவணை முறையில் கட்ட வேண்டியது இருக்குது. அதெல்லாம் மறுபடியும் ஆரம்பித்து அதை நீங்கள் முடிக்க பார்க்கலாம். என்னென்ன செலவுகளோ அந்த செலவுகளை வந்து பட்டியலிட வேணும். ஏன்னா இப்போது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு நிறையா வர்றதுனால செலவுகள் தேவையில்லாமல் தண்ணி மாதிரி செலவாகக்கூடிய ஒரு நிர்பந்தமும் வரக்கூடும். அந்த இடத்துல வந்து இந்த செலவு தேவையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ரிஷபராசிக்காரங்க கவனிச்சுக்கணும். இப்போது இன்னொரு விஷயம் கூட ஆச்சரியமாக நடக்கும். மறந்து போய் யாராவது உங்களுக்கு கடன் வாங்கிட்டு மறந்து போயிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து உங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை நீங்கள் யாருக்காவது கடன் வாங்கிட்டு மறந்து போயிருக்கீங்க அப்படின்னா அதையும் போய் இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களே அடைச்சிட்டிங்கன்னா மறுபடியும் கடன் வாங்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு வராமல் தடுக்கப்படும் அப்படிங்கிறது தான். பழைய கடன்களை முடிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு தாராளமாக கொடுக்கும். அந்த நேரத்தில் மறுபடியும் ஆடம்பர செலவு பண்ணுறேன், வேற ஏதோ ஒரு பொருளை வாங்குறேன், அந்த மாதிரி போயிடக்கூடாது. கடன்களை அடைக்கிறதுக்கு நீங்கள் பார்க்கணும். குடும்பத்தில் பேசவே முடியாத சில விஷயங்கள், பேசப்படாத விஷயங்கள் அப்படின்லாம் இருக்குன்னா பேசிடுங்க. இப்போ வந்து ரிஷபராசிக்காரங்களுடைய பெற்றோர்களுடைய உடல் நலமும் ரொம்ப கவனத்தில் பார்த்துக்கணும். ஏன்னா அவங்களுக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் வரக்கூடிய அமைப்பு. வீட்டில் பெரியவங்க யார் இருந்தாலும் கொஞ்சம் ஹெல்த்தை மானிட்டர் பண்ணிவிட்டு கொஞ்சம் கவனிச்சுட்டு அவங்களுக்கு ஏதாவது செக்கப் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா கொஞ்சம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுங்க. அதே மாதிரி உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போக முடியுமோ அதையும் கொஞ்சம் செயல்படுத்திட்டீங்க அப்படின்னா திருத்தல்களுக்கான காலங்களாகவே இது இருக்குது அப்படிங்கிறது. இப்போ சொத்து சேர்க்கறது ரிஷபராசிக்காரங்களுக்கு அதுதான் லைஃப் அப்படிங்கிறது கிடையாது. நல்ல கர்மாவை எப்படி நம்ம சேர்த்தோம், அதாவது நல்ல கர்மா அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான செல்வமாகவே பார்க்கப்படுது. ஸோ நல்ல கர்மாக்களை பெறக்கூடிய காலம் கெட்ட கர்மாக்கிலிருந்து கழிச்சு வரக்கூடிய காலமாகவே இருக்குது. ஸோ நீங்கள் விவசாயிகளை அதிகமாக மதிக்கணும் அப்படிங்கிறது தான். சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு மரம் நடுறது, ஒரு செடி நடுறது, இப்போ தூய்மை பணியாளர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மரியாதையோடு உதவி செய்யக்கூடியது. இது எல்லாமே வந்து சனிக்கான பரிகாரங்களே. அதோட இந்த ரிஷபராசி அப்படின்னாலே பூமி தத்துவ ராசியா இருக்குது. அப்படிங்கிறப்போ சனி எப்படி பார்ப்பாரு அப்படின்னா பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க எந்த அளவுக்கு அக்கறையோட இருக்கிறீங்க. இப்போ குப்பை போடுறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிற ஒரு இடத்த தூர் வாடுறது, க்ளீன் பண்ணுறது, அதுக்கு ஏதாவது ஒரு டொனேஷன் பண்ணுறது. இப்போ நாங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட இடங்களை தூர் வார போகிறோம், நீங்கள் டொனேட் பண்ணுங்கள். இப்போ கோயிலை சரி பண்ண போகிறோம், கோயிலை க்ளீன் பண்ண போகிறோம், அதுக்கு ஏதாவது வந்து சேவை பண்ணுங்கன்னா தாராளமாக பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் போயிட்டு நீங்கள் ஒரு பணிவிடை, ஒரு சேவை அப்படின்னு செய்யும் பொழுது ரிஷபராசிக்காரங்களுக்கு அது சனி வக்ர பயிற்சி பரிகாரமாகவே இருக்கும் அப்படிங்கிறது தான். தேவையில்லாத முக்கியமாக சனிக்கிழமை அன்னைக்கு தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் அப்படிங்கிறது வந்து ரிஷபராசிக்காரங்க குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் முன்னோர்கள் யாராவது இறந்து போயிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய பெயரில் அன்னதானங்கள் நீங்கள் பண்ணும் பொழுது அது வந்து ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை மாற்றத்தையே உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது தான். தினமும் குறைஞ்சபட்சம் ஒரு 30 நிமிஷமாவது ஒரு மொபைல் இல்லாமல் அமைதியாக போய் நீங்கள் உட்காந்து கொஞ்சம் மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு நீங்கள் பார்க்கணும். இதுதான் சனி அந்த ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லக்கூடியதாக இருக்குது. இப்போது என்ன மாதிரியான ஸ்தலங்களுக்கு ரிஷபராசிக்காரங்க போகணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போ திருநள்ளாறு சனீஸ்வரர் போயிட்டு வரலாம், அதோட குச்சனூர் சனீஸ்வரர் போயிட்டு வரலாம். அது போக திருக்கொள்ளிக்காடு அக்னீஸ்வரர் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரும் பொழுது வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு வரும். ஏன்னா அங்கே தான் சிவபெருமானும் அம்பாளும் சேர்ந்து அருள்பாலிக்கும் தலங்களுக்கு நீங்கள் போயிட்டு வரும் பொழுது நல்லது நடக்கும் அப்படிங்கிறது நம்பப்படுது. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் சில உறவு நிலைகளுக்கு உண்டான விஷயங்களையும் சரிப்படுத்தக்கூடிய காலங்களாகவே இது இருக்குது அப்படிங்கிறது தான்.
பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, ரிஷப ராசிக்காரங்களுக்கு வந்து உங்களுக்கு கஷ்டகாலம், நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. அது அப்படி கிடையாது. உங்கள் பணத்தை உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் எல்லாம் சோதிக்கிறதுக்கு வரல சனி வக்ர பயிற்சி. அது என்ன வருது, எப்படி வருதுன்னா, என்ன மாதிரியான கருமாக்களை நீங்கள் சேர்த்து வச்சுருக்கீங்க, உங்களுடைய வீட்டில் அமைதி இருக்குதா, உங்களுடைய கருமக்கடன் என்ன அப்படிங்கிறது தான் சோதிக்கிறதுக்கு சனி வக்ர பயிற்சி, சனி வரார் அப்படிங்கிறது தான். ஸோ அதை சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். உங்கள் கர்ம கணக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு சனி வக்ர பயிற்சி நல்லதே செய்யும். மிதுன ராசி. மிதுன ராசி அப்படிங்கிறது புதன் ஆளும் ராசி அப்படின்னு சொல்லலாம். புதன் அப்படின்னாலே வந்து பேச்சாற்றல், அதோட எழுத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நல்ல கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டு. அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு 4 பேத்துக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயமாவே இருக்குது. இப்போ சனி என்ன சொல்லி கொடுப்பாருன்னா, எந்த அளவுக்கு நம்ம ஒழுக்கமாக இருக்கோம், எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டியோட நம்ம இருக்கோம், நம்மளுடைய கர்ம பலன் வார்த்தைகளால் நம்ம எப்படி உருவாக்கி வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு எடுத்துரைக்கிற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சனி வக்ர காலத்தில் சனி ஒரு கேள்வி கேட்கும் மிதுனத்துக்கிட்ட, நீங்கள் பேசுவது அறிவா அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்கும். அதோட இல்லை வெறும் ஒரு தகவலா, இல்லை ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துட்டு போகிறீங்களா அப்படிங்கிறது. ஏன்னா இன்டெலிஜென்ஸ் வேறு, ப்ரில்லியன்ஸ் வேறு அப்படிங்கிற ஒரு விஷயம், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது ஒன்று வரும். நம்மளுக்கு ஒரு விஷயத்தை வாங்கி அனலைஸ் பண்ணாமல், பகுத்தறிஞ்சு பார்க்காம மற்றவங்களுக்கு தேவையே இல்லாமல் சொல்கிறது தான் ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுற மாதிரி அப்படிங்கிறது. அதோடைய பின்விளைவுகள் என்னன்னு தெரியாது, அதோட ரியாலிட்டி என்னன்னு நமக்கு தெரியாது. இதே இது ஒரு விஷயத்தை நல்லா அலசி ஆராய்ஞ்சு சொல்லக்கூடியவங்களுக்கு சரியான முறையில் தான் அது போய் சேருதா அப்படின்னு பார்க்கறது தான் அறிவு சம்மந்தப்பட்ட விஷயம். இதைத்தான் வந்து சனி வக்ர காலத்தில் சனி உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்விகளாகவே இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை முறைகளில். அப்போது அந்த அறிவு அப்படிங்கிறது நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. தெரிஞ்சதை சரியான நேரத்தில் சரியான முறையில் நம்ம சரியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த சனி வந்து கற்றுக் கொடுக்குற ஒரு காலமாகவே இருக்கும். ஏன்னா பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்கன்னு பார்க்கும்பொழுது ரொம்ப வேகமாக சிந்திக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. என்ன நினைக்கிறாங்களோ அதை யோசிக்காமல் உடனே சொல்லிடுவாங்க அப்படின்னே ஒன்று இருக்கும். புதுசான விஷயங்களை கற்றுக்கிறது அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட ஒரே நேரத்தில் அட் அ டைமில் பல வேலை ஒருத்தவங்க செய்வாங்கன்னா அது மிதுன ராசிக்காரங்க இருக்கும். ஒரே நேரத்தில் அட் அ டைமில் மைண்டில் பல விஷயங்கள் ஓடுதுனாலும் அது மிதுன ராசிக்காரங்களுக்கு தான். அப்போது இவங்களுக்கு தான் வந்து இந்த சோஷியலைசிங் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே வரும் மிதுனத்துக்கு. இந்த சோஷியலைசிங்கை எப்படி நீங்கள் சரியாக யூஸ் பண்ணிக்கிறீங்க, எப்படி டிசிப்ளின்டாக யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது தான். இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த சனி வக்ரம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வேகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் அப்படியே டல்லாக்கிட்டே இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் இவ்வளோ ஜாலியாக இருந்தேன், அப்படி இருந்தேன், இப்போ என்ன எனக்கு போர் அடிக்கிற மாதிரியே இருக்குது, எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன வேண்டான்னு எனக்கே தெரியலையே, இதெல்லாம் ஏன் பிளாக் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும் மிதுன ராசிக்காரங்கள்ட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். இதைத்தான் சனி உங்களை ஆழமாக உட்காந்து யோசிக்க வச்சுக்கிட்டே இருக்கும். இதுக்கு முன்னாடி சில பிளான்ஸ் போட்டிருந்துருப்பீங்க, ஆனால் எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிறத பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ திருப்பி தூசி தட்டி எடுத்துகிட்டு வந்து அந்த பிளானை எப்படி சரி பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம், அது உங்களோட தொழில் விஷயமா இருக்கலாம், இல்லை உங்களுடைய பர்சனல் விஷயமா இருக்கலாம், அது என்னவா வேணாலும் இருக்கலாம். ஆனால் அது எங்கேயோ ஒரு கிடப்பில் போட்ட மாதிரியே இருக்கும். அதை நீங்கள் மறுபரிசீலனை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இப்போ இருக்கும். அதோட சில வேலைகள்லாம் முடிக்காமல் பாதியில் வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட முடிக்க வேண்டிய சிச்சுவேஷனுக்குள்ளே உங்களை சனி கூட்டிகிட்டு போவார் அப்படிங்கிறது தான். இப்போ வந்து டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது இப்போ லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், இல்லை சில பேர்த்துக்கு லீகல் இஷ்யூஸ் போயிட்டுருக்கலாம். இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பேப்பர் 2 பேப்பர் மிஸ் ஆகிட்டு இருக்கும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் சரி பண்ணி ஆர்கனைஸ்டாக கொண்டு வர்றதும், அதோட ஒரு தடவைக்கு 2-3 தடவை டாக்குமெண்ட்ஸை செக் பண்ணி பார்த்துக்கிறது அப்படிங்கிறது மிதுனத்துக்கு ரொம்ப அவசியமாகவே இருக்குது. வார்த்தைகள், உங்களுடைய வார்த்தைகள் தான் எல்லாமே. நல்லதும் பண்ணும், கெட்டதும் பண்ணும், பிரச்சனையும் கொடுத்துரும், ஒரு பிரச்சனையை சரி செய்யவும் வைக்கும் அப்படிங்கிறது தான் மிதுன ராசிக்காரங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்க ஆசீர்வாதமே அதுதான் அப்படிங்கிறது. அப்போ சனி என்ன பாடம் இங்கே சொல்லி கொடுப்பாரு அப்படின்னா, நீங்கள் அதிகம் பேசுறதை விட தெளிவாக பேசுறது முக்கியம் அப்படிங்கிறது தான் வந்து சனி உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். இப்போது நீங்கள் வந்து என்ன மாதிரியான சனிக்கு பரிகாரங்கள் செய்யலாம்னு பார்க்கும்பொழுது,
ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட ஐட்டம்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கறது. அதே மாதிரி நீங்களுமே கொஞ்சம் எஜுகேஷன் ரிலேட்டடான ஏதாவது ஒரு விஷயங்கள் கற்றுக்கணும், படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு போயிடலாம். சின்ன செலவு கூட திடீர்னு பார்த்தா பெரிய செலவாக இருந்திருக்கும். அந்த குட்டி 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 செலவெல்லாம் வந்து எவ்வளோ குறைக்க முடியும்? ஏன்னா இப்போல்லாம் நம்ம நிறைய ஜிபே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஜிபேல எவ்வளோ பணம் நம்மளை விட்டு போகுதுன்னே நம்மளுக்கு தெரியறதில்ல. இதெல்லாமே ஒரு ஃபோக்கஸ், இதெல்லாமே ஒரு கணக்கு நீங்கள் வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். பழைய பாக்கிகள் ஏதாவது இருக்குது, யாருக்காவது செட்டில் பண்ண வேண்டியது இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதை செட்டில் பண்ணுறக்கு அப்படின்னு. அதே மாதிரி பழைய பாக்கிகள் எங்கேயாவது வராமல் இருந்துச்சுன்னா கூட அதை போய் கேளுங்க. திரும்பி வரக்கு, அதாவது கொடுத்த கடன் திரும்பி வரக்கான அமைப்பும் இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கு. அப்போ பேசுறதுக்கு முன்னாடி, குடும்பத்திலேயே கூட பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிந்திச்சு வார்த்தைகளை விடுறது நல்லது. முதல் லிசனிங், நீங்க பேசுறதை விட உங்க குடும்பத்தார்கள் பேசுறத முதல் நீங்க காது கொடுத்து கேட்கணும் அப்படிங்கிறது தான் சனி வக்ர பயிற்சி சொல்றது. வாக்குறுதி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வாக்குறுதியை மிதுன ராசிக்காரங்க வந்து நிறைவேற்றணும். ஏன்னா மிதுன ராசிக்காரங்களுடைய விதியே என்னன்னா, கர்மாவே என்னன்னா, வார்த்தைகள் தான் கர்மாவை உருவாக்கும் அப்படிங்கிறது தான் மிதுன ராசிக்காரங்களுக்கு. ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும் அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரங்களுக்கு. காசிப்பிங், புரளிகள் பேசவே கூடாது. புரளி பேச பேச சனி என்ன செய்வார்னா கர்மாக்களை அடுக்கி வச்சுக்கிட்டே போவார். பக்கத்து வீட்டு புரளி, குடும்பத்தில் மற்றவங்களுடைய ஃபேமிலியில் புரளி, இந்த எந்த புரளியும் ரூமர்ஸும் கேட்கவே கூடாது, பேசவும் கூடாது, காசிப்பும் பண்ணக்கூடாது. தேவையில்லாத கர்மாக்களை வீட்டுக்கு கொண்டு வர மாதிரி ஆயிடும். அப்போது ஒரு நாளாவது குறைச்சி பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விரதம் இருந்துக்கணும். மௌன விரதம்லாம் இருக்க சொல்லலை. இன்னைக்கு வார்த்தைகளே நான் இவ்வளோ தான் பேசுவேன், முடிஞ்ச அளவுக்கு நான் கட்டுப்பாடாக இருந்துக்கிறேன் அப்படிங்கிறது சனிக்கிழமை அந்த மாதிரி ஒரு விரதங்கள் நீங்கள் இருங்க. கண்டிப்பாக படிப்பு சம்மந்தமான விஷயங்களுக்கு யாருக்காவது வந்து ஃபீஸ் கட்டுறது, நோட் புக் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பரிகாரங்கள் நீங்கள் பண்ணிட்டு இருக்கப்போ சனி வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் தடைகள்லேருந்து கொஞ்சம் விடுபடுத்துவார் அப்படிங்கிறது தான். நீங்களே போய் யார்ட்டையோ தவறாக பேசியிருந்தா கூட போய் மன்னிப்பு கேட்டுறது நல்லது. அதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்க வேண்டாம். தினசரி எழுதுகிற பழக்கத்தை மிதுன ராசிக்காரங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே லைஃப்பில் பாதி ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு சரியாயிடும். நிறைய எழுதுங்க. அந்த எழுதுனதை படித்து பாருங்கள். நீங்களே படித்து பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருங்க. இது வந்து உங்களுடைய சிந்தனைகளை அதிகமாக தூண்டுறதாவே இருக்கும். மிதுன ராசிக்காரங்க என்ன மாதிரியான ஸ்தலங்களுக்கு போகணும் பார்க்கும்பொழுது, பொதுவாகவே சனீஸ்வர ஸ்தலங்களையும் தாண்டி நீங்கள் வந்து திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வரும் பொழுது தடைகள் யாவும் நீங்கி ஒரு தெளிவாக பேசி, தெளிவான ஒரு சிந்தனையில் இந்த சனி வக்ர பயிற்சி உங்களை தெளிவாக மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு, மோல்டு செய்யக்கூடிய ஒரு அமைப்பாகவே இந்த சனி வக்ர பயிற்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கும்? பொதுவாகவே கடகராசி அப்படின்னாலே சந்திரன் ஆளும் ராசி. சந்திரன் எதை ஆளுகிறார்? நம்ம மனசை ஆள்றார் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த மனசு எந்த மாதிரியான பக்குவ நிலைகளில் இருந்தது அப்படிங்கிறது தான் வந்து சனி உங்களுக்கு பாடம் எடுப்பார். முக்கியமாக சனி எதுலெல்லாம் இருப்பார்? ஒழுக்கமாக இருக்கணும், கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இருந்துக்கணும், நம்மளுடைய கர்மா என்னங்கிறத நம்ம புரிஞ்சிருந்துக்கணும், சில விஷயங்களுக்கு கால நேரம் கூடி வந்தால் தான் அது செயல்படும் அப்படிங்கிறது எல்லாமே சனி உங்களுக்கு பாடம் எடுக்கிற மாதிரியே தான் இருக்கும். கிட்டத்தட்ட வந்து கடகத்துக்கு வந்து சனி அப்படின்னாலே லைட்டாக கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி தான் இருப்பார், அந்த சோம்பல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுறக்கு அப்படின்னு. இப்போ சனி வக்ர பயிற்சியில் இப்போ வெளியிலேருந்து ஒருத்தவங்க பார்க்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உனக்கு என்னப்பா நீ தான் ரொம்ப நல்லா இருக்கிய, உனக்கு ஒரு பிரச்சனையுமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே அப்படிம்பாங்க. ஆனால் அத்தனை பிரச்சனையும் மனசுக்குள்ளே தான் இருக்கும். இந்த மனசு அப்படியே பாரமாயிட்டே இருக்கிற மாதிரி பெரும்பாலான கடகராசிக்காரங்களுக்கு இருக்கும். இந்த சனி வக்ர பயிற்சியில என்ன இருக்கும்னா, சனி என்ன கேட்பாருன்னா, உன் மனசை நீ தான் நடத்துறியா, இல்லை நீயே தான் நடத்துறியா, இல்லை உன்னுடைய எமோஷன்ஸ் உன்னை வழி நடத்துதா அப்படிங்கிறது. நம்மளுடைய மனசில் பல விஷயங்கள் இருக்கும். மனசை நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ண நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா எது நம்மளை ட்ரைவ் பண்ணுதுன்னு இருக்குது. நம்ம மைண்டு அதை கரெக்டாக ட்ரைவ் பண்ணி கூட்டிகிட்டு போகணும். ஆனால் உங்களுக்கு எல்லாமே எமோஷன்ஸை ட்ரைவ் பண்ணி கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அங்கே தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா பொதுவாகவே கடகராசிக்காரங்க அப்படின்னாலே அந்த அன்புங்கிற ஒரு விஷயத்த அதிகமாக எதிர்பார்ப்பாங்க ஆப்போனன்ட் சைட்லேருந்து. ஃபேமிலி அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலியை வந்து ஒரு பாதுகாப்பாக வச்சுக்கணும், ஃபேமிலி கிட்ட பாண்டிங் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் கடகராசிக்காரங்களுக்கு இருக்கும். பழைய நினைவுகள் அப்படின்லாம் ஒரு விஷயம் இருக்குல்ல, மறக்கவே முடியாது கடகராசிக்காரங்கனால. திரும்ப திரும்ப ஹர்ட்டான விஷயங்கள் கூட போய் மைண்டு போய் பார்த்துட்டு வரும். மற்றவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா கூட அது தன்னுடைய ப்ராப்ளமாக பார்க்கக்கூடிய அமைப்பும் வந்து கடகராசிக்காரங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் நல்ல குணம் தான். இந்த குணத்தையெல்லாம் நம்ம ஒன்றும் தப்பெல்லாம் சொல்லலை. ஆனால் சில டைம்
இதுவே வந்து ஒரு பெரிய மென்டல் ப்ரெஷராகவே உங்களுக்கு மாறிடும் அப்படிங்கிறது தான். அப்போ சனி என்ன கேட்பாருன்னா, சரிப்பா நீ மற்றவங்களுக்காக ஃபீல் பண்ண எல்லாம் பண்ணினீங்க ஓகே, இப்போ இன்னும் நீங்கள் கடந்த காலத்தையே நினச்சிக்கிட்டே இருக்கீங்க, அதை சுமந்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஹெல்த் என்ன ஆகும் அப்படிங்கிறத சனி கேள்வி கேட்பார். அதோட யாராவது மன்னிக்கணும்னா கூட மன்னிச்சிட்டிங்களா அப்படிங்கிறதும் சனி கேட்பார். அதோட எல்லாம் ஓகே, நீங்கள் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறீங்க ஃபைன், உங்களை நீங்கள் கவனிச்சுக்கிறீங்களா அப்படிங்கிறதும் சனி கேட்பார். செல்ஃப் லவ், செல்ஃப் கேர் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து கடகராசிக்காரங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அன்பு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு எல்லை உண்டு. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த டூ மச் ஆஃப் பொசசிவ்னஸும் வேணாம், நம்மளும் இன்னொருத்தவங்களை போய் ரொம்ப ஓவராக லவ் பண்ணவும் வேண்டாம், அந்த சைட்லேருந்து ஓவர் லவ் எதிர்பார்க்கவும் வேண்டாம். ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அந்த வித்தியாசம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கடகராசி கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சனி இப்போ கிளாஸ் எடுப்பார். இப்போது ஒர்க் பிளேஸ்லாம் வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிடுவீங்க. எமோஷன்ஸ் வேற, ஒர்க் வேற. இந்த டிஃப்ரென்சியேஷன் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியணும். பழைய திட்டங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து மறுபடியும் எக்ஸிக்யூஷன் பண்ணக்கூடிய நிலைமைக்கு வரலாம். ஏன் நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் விட்டோம், இனிமேல் சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சனி சிலது சொல்லிக் கொடுப்பார். பொறுப்பு அப்படிங்கிறது அதிகமாக ஆரம்பிக்கும். டைம் மேனேஜ்மெண்ட் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக தான் க்ரோத் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. இப்போ சனி என்ன சொல்லுவார்னா, நீ எடுக்கிற டெசிஷன்ஸ் எல்லாமே எமோஷ்னலாகவே இருக்குது, அந்த உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிறது நல்ல டெசிஷன்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஒரு பொறுப்பெடுத்து நீங்கள் முடிவு பண்ணும் பொழுது அந்த முடிவு தெளிவான முடிவாகவே இருக்கும். கொஞ்சம் லாஜிக்கல் திங்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து கடகராசிக்காரங்களுக்கு தேவை. ஃபேமிலின்னு பார்க்குறப்போ ஃபேமிலியிலலாம் கொஞ்சம் நிறைய செலவு அதிகமாகிற மாதிரியே இருக்கும். செலவுகள் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கணும். இப்போ வீடு வாங்குகிறேன், இல்லை பூமி வாங்குகிறேன், சொத்து தொடர்பான விஷயம் அப்படின்லாம் இருக்குன்னா அது ரிலேட்டடான பேச்சுவார்த்தைகள்லாம் இந்த சனி வகிர பயிற்சியெலாம் நடக்கும். தேவையில்லாத செலவை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிடணும் அப்படிங்கிறது தான். இப்போ ஃபேமிலியில் கூட சில பேர் பேரண்ட்ஸ் கிட்டலாம் பேசாமல் இருப்பாங்க, முக்கியமாக அம்மாட்ட பேசாமல் இருக்காங்க அப்படின்னா கூட திருப்பி பேசக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் அமையக்கூடிய சூழல்கள் ஏற்படலாம். அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கணும். ஃபேமிலியில் எனக்கு நிறைய ஊண்டிங்க இருக்குங்க, என்னை நிறைய காயப்படுத்திட்டாங்க, இதெல்லாம் நான் எப்படி மறந்துட்டு போய் பேசுறது அப்படின்னா அது ரிலேட்டடான மறுபரிசீலனை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, குடும்பத்தில் வந்து சுமூகமாக பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பும் வந்து இந்த சனி வகிர பயிற்சியில் சனி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். சில ரிலேஷன்ஷிப் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ஆயிருந்திருக்கும். அதே மாதிரி சில ரிலேஷன்ஷிப் வந்து மறக்கவே முடியாத மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் கூட ஒரு சிலருக்கு நடந்திருந்திருக்கலாம். இப்போ என்ன அப்படின்னா சனி சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த கடந்த காலத்தையெல்லாம் பிடிச்சிக்கிட்டே இருக்காதீங்க. ஹோல்டு பண்ண உங்களுக்கு தான் ப்ராப்ளம் ஜாஸ்தி. ஸோ நீங்களும் இண்டிபெண்ட்டாக இருக்கணும், அந்த ப்ராப்ளம்க்கும் ஒரு ரிலீஸ் கொடுங்க அப்படிங்கிறது தான். ஸோ புதுசாக ஒரு விஷயத்துக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னி மாதிரி தான் கடகராசிக்காரங்களுக்கு இந்த சனி வகிர பயிற்சி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அம்மாவுக்கு ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கடகராசிக்காரங்க கொடுக்கணும். அதாவது ஒரு தேங்க்ஸ் ஆகுது சொல்கிறது, ஒரு கிராட்டிடியூட் அப்படிங்கிறது தான். அன்னதானம் பண்ணுங்கள். சிலருக்கு வந்து இல்லைங்க எங்கள் அம்மா பக்கத்தில் இல்லை அப்படின்னா அவங்க பேரில் சனிக்கிழமையில் போய் ஒரு அன்னதானம் பண்ணும் பொழுது அது ஒரு பெரிய பரிகாரமாகவே, சனிக்கான பரிகாரமாகவே இருக்கும் அப்படிங்கிறது தான். இன்னும் சொல்லப்போனால் கடகராசி அப்படிங்கிறது நீர் சம்மந்தப்பட்ட விஷயம். இப்போது நீர்நிலைகள்லாம் தூர்வாடுறாங்க, அதில் போய் நீங்கள் வந்து ஒரு வாலண்டியராக போய் செயல்படலாம். இல்லை அது ரிலேட்டடாக இந்த தூர்வாரக்கூடிய கிணறு தூர்வாடுறோம், தெப்பக்குளம் தூர்வாடுறோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி சேவைகளில் ஈடுபடுறதோ இல்லை டொனேஷன் கொடுக்குறதோ அதுவுமே ஒரு மிகப்பெரிய சனி பரிகாரமாகவே உங்களுக்கு இருக்கும். ஒரு 15 to 20 மினிட்ஸ் மன அமைதியாக உங்களுடைய மூச்சை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறது, உங்களுடைய எமோஷன்ஸை கொஞ்சம் கூல் டவுன் பண்ணுறது, கிட்டத்தட்ட ஒரு தியான முறை மாதிரி இருந்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. உங்கள் வீட்டில் ஆன்சிஸ்டர்ஸ் முன்னோர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சாமி கும்பிடுறது, இல்லை அவங்க பேர்லேயும் ஒரு அன்னதானம் பண்ணுறது அப்படிங்கிறதும் அவங்களுக்கு ஒரு பிரார்த்தனை, அந்த ஆன்மா நல்லபடியாக இருக்கணும், அவங்களாம் ஹெல்ப்பெல்லாம் கேட்கக்கூடாது, அந்த ஆன்மா நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரார்த்தனை பண்ணுறதும் கடகராசிக்காரங்களுக்கு ஒரு பரிகாரமாகவே இருக்கும். பொதுவாகவே கடகராசிக்காரங்கள் வந்து இப்போ ஜென்ரலாகவே நம்ம வந்து சனி ஸ்தலங்களுக்கு போயிடுவோம் சனி பயிற்சி காலங்களில். அதை தாண்டி நாங்கள் எந்த ஆலயங்களுக்கு போய் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா திங்களூர் கைலாசநாதர் கோவிலுக்கு நீங்கள் போய் வழிபாடு பண்ணும் பொழுது அது ஒரு பெரிய பரிகார ஸ்தலம் கடகராசிக்காரங்களுக்கு. அதோட திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோயிலுக்கு நீங்கள் போய் வழிபாடு பண்ணும் பொழுது, ஏன்னா அது முழுக்க முழுக்க நீர் தத்துவத்தை கொண்ட ஒரு இடமாவே இருக்கிறதுனால அது ஒரு சிவஸ்தலம். அங்கே போயிட்டு மன அமைதிக்காக போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வரணும். வேகமாக போயிட்டு, ஏன்னா கோயில் ரொம்ப பெரிய கோயில், நிதானமாக இருந்து கோயிலில் கொஞ்ச நேரம் தங்கி இருந்து
வழிபாட்டு முறைகள் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு growth அப்படிங்கிறது இருக்கும். பெரும்பாலான கடகராசிக்காரங்களுக்கு ஃபேமிலியில் சில இஷ்யூஸ் வர மாதிரி இருக்கும். அப்போது அது எப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, என் குடும்பம் நல்லா தானே போயிட்டு இருந்தது, இந்த சனி வந்தனால இப்படி ஆயிடுச்சோ, சனி நீங்கள் என்னென்ன என்னோட குடும்பத்தை உடைக்க வந்தீங்களா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சனி வந்து எதை உடைக்க வந்திருக்கிறாருன்னா, எந்த உண்மைகள்லாம் நீங்க பேசப்படாம இருந்தீங்களோ, அந்த உண்மைகளெல்லாம் கொஞ்சம் வெளிச்சம் போட்டு காட்டுறக்காகவே அவர் வருவாரு அப்படிங்கிறது தான். இப்ப சனி வந்து நீங்க எப்படி கண்ணீர் சிந்துறீங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறக்கு வரல. அந்த கண்ணீருக்கு பின்னால என்ன விஷயத்த நீங்க கத்துக்கிட்டீங்க? என்ன லேர்ன் பண்ணுனீங்க? இப்ப நம்ம அழுகுறோம்னா, ஏதோ ஒரு மிஸ்டேக் நம்ம பண்ணியிருப்போம் தானே! ஏதோ ஒரு வகையில சின்னதாவது பண்ணியிருப்போம்ல. அந்த ஒரு ரியலைசேஷன், இல்ல நம்மள அழுக வச்சவங்களுக்கு ஒரு ரியலைசேஷன், அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் அப்படிங்கிறது வந்து, அ இந்த தடவ சனி உங்களுக்கு ஒரு வித்தியாசமான முறையில குடும்பங்கள் சேரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த சனி வக்ர பயிற்சி குடுக்கும். ஸோ பெரிய அதாவது ரொம்ப பெரிய அகலக்கால்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த தடவ வைக்க வேணாம். பழைய விஷயங்கள கொஞ்சம் சரி பண்ணிக்கிறக்கு அப்படிங்கிறது தான் பார்க்கணும். பல ஆண்டுகளா பேசாமலாம் இருந்திருப்பீங்க ஃபேமிலில. கொஞ்சம் அன்பா போய் பேசி மறுபடியும் கன்டின்யூ பண்ண முடியும் அப்படின்னா, சனி அந்த விஷயங்களெல்லாம் சரி பண்ணக்கூடியவரா இருப்பார். அதே மாரி சில பேரு ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்ககிட்ட நல்லபடியா பேசணும்னு நெனச்சு வந்தா கூட, அதுக்கான ஒரு ஸ்பேஸ் குடுக்குறீங்க அப்படின்னா, பிரிந்தவர்கள் கூடக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி வக்ர பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன சொல்வார் அப்படின்னா, பொதுவாகவே சிம்ம ராசி அப்படின்னாலே சூரியன் ஆளும் ஒரு இடம் அப்படிங்கிறது தான். இந்த சூரியன் அப்படின்னாலே பதவி, பொறுப்பு, நம்மளுடைய தந்தை, அரசியல், ஒரு அங்கீகாரம், அதாவது ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கணும், அந்த லீடர்ஷிப் ஸ்கில் அப்படிங்கிறது தான் இந்த சிம்ம ராசிக்கு சூரியன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இங்கே சனியோடைய வேலை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, நீங்க புகழ்ல இருக்கலாம். இதெல்லாம் எதிர்க்கிறதுக்காக சனி வரல அப்படிங்கிறது தான். இதெல்லாம் சமநிலையா நீங்க பார்க்குறீங்களா? அப்படிங்கிற விஷயத்த தான் பாடமா கற்பிக்கிறதுக்கு சனி ஆல்ரெடி வந்துட்டாரு. உங்களுக்கு ஆல்ரெடி அஷ்டம சனியிலேயே பல விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருப்பாரு. இந்த சனி வக்ர பெயர்ச்சியில அ பணிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில வர ஆரம்பிச்சிருக்கும். எந்த அளவுக்கு நீங்க பணிஞ்சிருக்கீங்க? எவ்வளோ பொறுமையா இருக்கீங்க? எல்லாத்தையும் எப்படி ஒரு சமத்துவமா பார்க்குறீங்க? உங்களுடைய கர்மா என்ன? என்ன மாரி நீங்க ஒரு உழைப்ப போட்டீங்க? இது எல்லாத்தையுமே இந்த சனி வந்து உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய காலகட்டங்களாவே இந்த சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறது இருக்கு. இப்போ உங்கள வந்து இப்ப பயமா இருக்கும். சிம்மத்தில இருக்கவங்களுக்கெல்லாம் இப்ப இந்த சனி வக்ர பயிற்சி, சனி நம்மள வந்து எங்கேயாவது உயரத்துல இருந்து அப்படியே கீழ இறக்கிடுவாரோ? அப்படிங்கிறதெல்லாம். அப்படி கீழ அப்படிலாம் இறக்கலாம் மாட்டாரு. சனி என்ன பண்ணுவாருன்னா, உங்கள உயரத்துல தான் வச்சிருப்பாரு. ஆனா அந்த உயரத்துல வந்து அந் எங்க இருந்தாலும் தேவையான ஒரு பணிவு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்க எந்த அளவுக்கு பணிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறத தான் கிளாஸ் எடுக்க வருவார். அத தான் கத்து தரக்கு வருவார். அப்போ அந்த இடத்துல நீங்க ஒரு உயர்ந்த இடத்துல நீங்க அப்படியே உங்களுடைய பதவிய தக்க வச்சுக்கணும் அப்படின்னா, பணிவு, சரண்டரிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப அவசியம் சிம்மத்துல இருக்கவங்களுக்கு. சனி கேட்கும். சரி, நீங்க வந்து ஒரு ஒரு மதிப்பு, மரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயத்த விரும்புறீங்களா? இல்ல பாராட்டு மட்டும் இருந்துட்டா போதும் அப்படிங்கிற மாரி அதுல ஒரு விருப்பமா இருக்கீங்களா? அப்படிங்கிறத சனி கேட்பாரு. அதோட மக்கள்லாம் உங்கள பார்த்து கை தட்டுறாங்களா? இல்ல மனசார தான் உங்கள மதிக்கிறாங்களா? இது 2யும் ஃபோக்கஸ் பண்ண வைப்பாரு. எது எது உங்களோடது? எத நோக்கி நீங்க போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிறது. இப்போ உங்களுக்கு பதவி தான் பெருசு அப்படிங்கிற மாரி இருக்கும். இப்போ உங்களுக்கு பதவி பெருசா? இல்ல பண்பா இருக்கிறது பெருசா? அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு சனி கொஞ்சம் கிளாஸஸ் அப்படிங்கிறது எடுப்பார். சனி வக்ரமாச்சுன்னா இப்படி தான் சோதிச்சு பார்ப்பார். இதுவா? அதுவா? எது ரைட்? அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேட்பார். இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து பொதுவாவே ஒரு தலைமை பண்புல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். தன்னம்பிக்கை, கான்ஃபிடன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி சிம்ம ராசிக்காரங்களுக்கு. அவ்வளோ சீக்கிரம் யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. ஒரு அட்வைஸ் கூட யாராவது சொன்னாங்கன்னா கூட, "உன்ட்ட நான் கேட்டனா?" அப்படிங்கிற மாரி அவங்க சொல்லுவாங்க. அது ஒரு அலர்ட்னஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியறக்கு ரொம்ப காலங்கள் அப்படிங்கிறது எடுக்கும். மத்தவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதிகமாவே சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்கும். மனசு ஒரு மென்மையான மனசு தான். சில சமயங்கள்ல பொதுவா சிம்மராசிக்காரங்களுக்கு நான் அப்படிங்கிற ஒரு தாட், ஒரு ஃபீல் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். நான் தான் அப்படின்னு. அப்ப இந்த சனி வக்ரத்துல சனி என்ன சொல்லிக் குடுப்பார்ன்னா, அது நான் இல்ல, அது நாம் அப்படிங்கிற விஷயத்த தான் சொல்லிக் குடுக்கும் அப்படிங்கிறது. ஸோ எல்லாமே ஒரு டீம் எஃபர்ட்ல தான் வரும். நான் மட்டும் கிடையாது அப்படிங்கிறத புரிய வைக்கிறது தான் வந்து சனி வக்ர பயிற்சி சிம்மராசிக்காரங்களுக்கு. உங்களுடைய பதவியிலயோ, இல்ல உங்களுக்கு குடுத்த பொறுப்புலயோ சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்
இந்த சனி வக்ர பயிற்சியில் நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகம். அதோட இப்போ வந்து உங்களுக்கு மேலதிகாரிகள்லாம் இருக்காங்க, அவங்க ஒர்க் பிளேஸில் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க இன்னுமே உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் ஹேண்டில் பண்ணுற மாதிரியே உங்களுக்கு இருக்கும். பழைய வேலையை ஏதாவது முடிக்காமல் விட்டுருந்தீங்கன்னா கூட மறுபடியும் அதை முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துக்குள்ளே போகிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு டீமை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அவங்களுடைய நம்பிக்கையை இழந்த ஒரு நம்பிக்கையை நீங்கள் மீண்டும் பெறுறதுக்கு அவங்களுக்கு ஈக்குவலாக நீங்கள் இறங்கி ஆகணும் அப்படிங்கிறது தான். இப்போது தலைவன் அப்படின்னா பெரும்பாலும் சிம்மத்தில் இருக்கவங்க வந்து தலைவன் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போது இந்த தலைவன்கிறது நம்ம போய் ஃப்ரண்ட் ஃபேஸிங் பண்ணி முன்னால் நிற்கிறது கிடையாது. கடைசி வரைக்கும் நின்று எல்லாத்தையும் அந்த டீமை எல்லாம் ஓகே எல்லாம் பத்திரமா இருக்காங்களான்னு பார்த்து அனுப்பி வைக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு தலைவனுடைய ஒரு வேலையாகவே இருக்குங்கிறத சனி ரொம்ப அழகாகவே கிளாஸ் எடுப்பார் சிம்மத்தில் இருக்கவங்களுக்கு. ஸோ இந்த ஆடம்பர செலவுகள் அப்படிங்கிறது முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கணும். அந்த பெருமைக்காக செலவு செய்கிறேன் அந்த மாதிரிலாம் சிம்மராசிக்காரங்க செய்யக்கூடாது. தேவை என்னவோ அதுக்கு மட்டும் செலவு பண்ணிட்டு இருந்துக்கிறது நல்லது. லாங் லாஸ்டிங்காக இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸு, சேவிங் பிளான்ஸு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் மறுபரிசீலனை பண்ணி வச்சுக்கிறது நல்லது. உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் நிறைய விதி காட்டும். அந்த ஷார்ட்கட்ஸ்குள்ளே எதுலையும் நீங்கள் போயிடக்கூடாது. இப்போ ஃபேமிலியில் அப்பா வயசில் இல்லை அப்பா இருக்கிறாங்க, இல்லை மூத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது இப்போ ரொம்ப அவசியம். அவங்ககிட்ட கொஞ்சம் ரெஸ்பெக்டபுளாக இருந்துக்கிறது ரொம்ப அவசியம். நான் சொல்கிறது தான் சரி அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. மற்றவங்களுடைய கருத்தையும் கேட்குறது நல்லது. ஏன்னா எப்போவுமே நான் தான் கரெக்ட், நான் சொல்லிட்டேன் நீங்கள்லாம் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கப்போ குடும்பத்தில் அமைதி நிலைமைகள் அப்படிங்கிறது இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தில் ரெஸ்பெக்ட் கொடுத்து இருந்துக்கிறது நல்லது. இப்போ சனி சிம்மராசிக்கிட்ட ஒன்று தான் கேட்கும். என்ன கேட்கும் அப்படின்னா, என்ன கேட்குங்கிறத விட என்ன உண்மையை புரிய வைக்கும் அப்படின்னா, சரிங்க அந்த கிரீடத்தையெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க, இந்த கிரீடத்தை வச்சுக்கோங்க, தலையில் அணிஞ்சுக்கோங்க, எல்லாம் ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த கிரீடத்தோடைய பாரத்தை நம்ம தாங்குவது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை எந்த அளவுக்கு நம்ம தாங்குறோமோ அதுதான் பெருமை. ஜஸ்ட் கிரீடத்தை மட்டும் வச்சுட்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுக்காமல் போகிறது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஏன்னா ஒரு கிரீடம் அப்படிங்கிறது ஒரு சுமையே. அதையும் வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய ரோல் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த சிம்மம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் எல்லாத்தையுமே ஒரு பாதுகாத்து ஒரு அரவணைச்சு நல்லபடியாக கூட்டிகிட்டு போகிற ஒரு இடத்துல சிம்மம் இருக்கீங்க அப்படிங்கிறது தான். ஸோ உங்கள் பேர் வெளிவராமல் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறது நல்லது. நான் தான் செஞ்சேன் புகழுக்காக செய்கிறேன் அப்படின்னா இந்த புகழுக்காக செய்யாமல் கருணைக்காக நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறது தான் சனி உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பார். உங்களுடைய நானே எல்லாம் எடுத்து நடத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஃபேமிலியில் கூட உங்களுடைய பொறுப்புகளை எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி கொடுங்க, உங்கள் வேலையை ஷேர் பண்ணி கொடுங்க. அப்படி இருக்கப்போ தான் ஒரு குடும்ப அமைப்பாகட்டும், உங்களுடைய ஒர்க் பிளேஸ் ஆகட்டும் எல்லாமே கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும். ஃப்ரண்ட் ஃபேஸிங் பண்ண உங்களுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்க எல்லாமே சனி தான். அந்த சனிங்கிறது என்னன்னா அந்த உழைப்பு போட்டவங்க, அந்த உழைப்புக்கு நம்ம மரியாதை கொடுக்கறது அப்படிங்கிறது தான். காலையில் சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்க பண்ணணும். சாயங்காலம் இல்லை காலையில் எங்களால் பண்ண முடியலன்னா ஒரு சாயங்காலம் ஒரு ஈவினிங் டைம் போல ஒரு அமைதியாக உட்காந்து ஒரு 5:30 மணிக்கு அப்புறமா தியான முறைகள் நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது எப்படியாவது சூரிய கதிர்கள் அப்படிங்கிறது நீங்கள் வாங்கணும், அந்த சரண்டரிங்குள்ளே நீங்கள் போகணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் சமமாக பார்த்துடணும், அந்த ஒழுக்க நிலைக்குள்ளே நீங்கள் போயிடணும் அப்படிங்கிறது தான். வாரத்தில் ஒரு முறையாவது எதிர்பார்க்காம நீங்க மற்றவங்க நன்றின்னு சொல்றது எதிர்பார்க்காம உதவி செஞ்சீங்கனாலே சனி உங்களுக்கு பெரிய நல்ல காரியங்கள் செய்யும். இந்த சனி வக்ர பயிற்சியில சூரியனார் கோயிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க. சனி ஸ்தலங்களுக்கு போகிறத விட சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு திருவண்ணாமலையில் இருக்க சிவபெருமானை நீங்க வழிபாடு பண்ணிட்டு முடிஞ்சா ஒரு கிரிவலம் போயிட்டு வர்றது அப்படிங்கிறது சிம்மராசிக்காரங்க, அதாவது உங்க ஹெல்த்தையும் பார்த்துக்கணும். எனக்கு ஹெல்த் சரியில்லை நீங்கள் சொல்லிட்டீங்க அதனால நான் திருவண்ணாமலை வந்து கிரிவலம் போனேன்னு சொல்லக்கூடாது. ஹெல்த் நல்லபடியாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கிரிவலம் போயிட்டு, இல்லைன்னா பக்கத்தில் இருக்க சிவன் ஸ்தலங்களில் போய் வழிபாடு பண்ணிட்டு வரும் பொழுது இந்த சனி வக்ர பயிற்சி கொஞ்சம் ஸ்மூத்தாக போகிற மாதிரி உணர்வீங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன சொல்லித்தர வந்திருக்கிறார் அப்படின்னா, கன்னிராசி அப்படிங்கிறது புதனுடைய வீடாக இருக்குது. அப்படிங்கும் பொழுது கன்னிராசிக்காரங்கனாலே பகுத்தறிவாளர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க, குறைகள் நிறைய கண்டுபிடிப்பாங்க. அதோட வந்து நிறைய ஆராய்ச்சி துறைகள்லையுமே வந்து கன்னிராசிக்காரங்க அதிகமாக இருப்பாங்க. எல்லாத்தையுமே ரொம்ப துல்லியமாக ஆராயக்கூடியவங்க, துல்லியமாக என்ன குறையோ அந்த குறையை சுட்டி காட்டக்கூடியவங்களாவே பெரும்பாலான கன்னிராசிக்காரர்கள் இருப்பாங்க. இப்போ சனி என்ன சொல்லிக் கொடுக்க வர்றாருன்னா, சனியை பொறுத்த வரைக்கும் டிசிப்ளின் தான். இந்த டிசிப்ளின்ங்கிறது என்ன மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டி
ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம். பெரும்பாலும் கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து பொறுமை அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். படப்படன்னு பேசிடுவாங்க. யாராவது போய் ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்க சம்டைம்ஸு. இல்லைன்னா மனசுக்குள்ளேயே அசம்ஷன், மனசுக்குள்ளேயே யூகிச்சுக்குவாங்க அப்படின்லாம் ஒன்று இருக்கும். இதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தான் இந்த சனி வக்ர பயிற்சி. அவர் என்ன சொல்லிக் கொடுப்பாருன்னா, கன்னிராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொஞ்சம் சொல்லிக் கொடுப்பாரு. இப்போ புதனும் சனியும் சேருது. இந்த புதனும் சனியும் சேரும் பொழுது, புதன்கிறது அறிவு, சனிங்கிறது ஒழுக்கம். இந்த அறிவொழுக்கம் அப்படிங்கிறது இணையுது. அதுதான் அப்படிதான் நம்ம பார்க்கணும். அப்போ இந்த சனி வக்ர காலத்தில் சனி ஒரு கேள்வி கேட்கும். ஏன்பா நீ எப்போ பார்த்தாலும் மற்றவங்களையே குறை பேசிகிட்டே இருக்கிறியே, உன்னை எப்போ நீ திருத்த போகிற? இந்த இப்படி சுட்டி காட்டுற விரலை எப்போ இப்படி திரும்பி பார்த்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீ கேட்க போகிற, உணரப்போகிற அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் வந்து சனி கன்னிராசிக்காரங்களுக்கு சொல்லி கொடுப்பார். பொதுவாகவே கன்னிராசிக்காரங்கனாலே எல்லாமே பிளானிங் தான். ஒரு பிளான் போட்டு தான் எல்லாமே செய்வாங்க. சின்ன தப்பாக இருந்தால் கூட அவங்க கரெக்டாக அந்த பிளாக் டாட் தான் அவங்களுக்கு தெரியும் கன்னிராசிக்காரங்களுக்கு. அப்போ மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுலையும் கன்னிராசிக்காரங்க மாதிரி யாருமே கிடையாது. கேட்காமையே உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்ப அதிகம். வேலை அப்படின்னு வந்துட்டாலே கன்னிராசிக்காரங்க ஒரு ஃபுல் டெடிகேஷன்ஸ்குள்ளே போயிடுவாங்க. ஃபேமிலியை சம்டைம்ஸ் பேக்கில் கூட அவங்க விட்டுருவாங்க அப்படின்னே ஒன்று இருக்குது. அப்போது கன்னிராசிக்காரங்கள்ட்ட இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ சனி கேட்குறதில்ல ஒன்று நீயே சரி பண்ணிக்கிட்டியா? ஆமாம், சம்டைம்ஸு தன்னைத்தானே ரொம்ப டீக்ரேடும் பண்ணிப்பாங்க கன்னிராசிக்காரங்க. நம்ம சரியில்லை போல், நம்ம இன்னும் சரியாக வரணும் போலன்ட்டு ரொம்ப அந்த பெர்ஃபெக்ஷனுக்கு எதிர்பார்த்துட்டே இருக்கிற மாதிரி ஆகிடும். எல்லாம் சரியாக இருக்கணும் அப்படின்ட்டு டோட்டல் பெர்ஃபெக்ஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது கன்னிராசிக்காரங்க. ஏன்னா இது என்ன ஆகும்னா பெரிய டிப்ரெஷன், மன அழுத்தத்துக்குள்ள இது கொண்டு போய் விட்டுரும். கன்னிராசிக்காரங்க ஒரு விஷயத்த மறந்துடுவாங்க. ரெஸ்ட் எடுக்கிறதுங்கிற ஒரு விஷயத்த மறந்துடுவாங்க. அந்த ரெஸ்ட் எடுக்கிறதுங்கிறது கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஆகிடும். அப்போது இப்படி ஆகிறப்ப என்ன ஆகும்னா தூக்கங்கிடும். டைஜஷன் ப்ராப்ளம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்துடும். வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் கன்னிராசிக்காரங்க. சனி வக்ரம் அதை தான் சொல்லும். அவசர அவசரமாக சாப்பிட்றது, நேரங்கட்ட நேரத்தில் சாப்பிட்றது, ஒழுங்காக தூங்காமல் போகிறது, இது எல்லாமே வந்து உங்களுக்கு வயிற்றில் போய் எல்லாம் கை வச்சு விட்ரும் அப்படிங்கிறது தான். சரி, நீங்கள் மற்றவங்களுக்கெல்லாம் சேவை செய்கிறீங்க, ஓகே. உங்கள் உடம்ப, உங்கள் மனசை நீங்கள் எந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டீங்க அதையும் நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். எல்லா இடத்துலையுமே ஒரு முழுசாக ஒரு ஹாப்பினஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு முழுசாக ஒரு சோதனை காலம்னு சொல்ல முடியாது. இந்த பேலன்சிங் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. எதை நம்ம இழந்தோம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு முழுமையான சந்தோஷத்தை எங்காவது நம்ம இழந்திருக்கோமா? அப்போ அதை நம்ம எப்படி சரி செய்கிறது? குடும்ப சூழல்களில் நம்ம சரி பண்ணணுமா? இது எல்லாமே சரி பண்ணுறதுக்கு தான் இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு வரும். இந்த டைம்லலாம் வந்து சனியை பொறுத்த வரைக்குமே பழைய விஷயங்களை நோண்டி எடுத்துகிட்டு வரக்கூடியவர் தான். அப்போ உங்களோட ஏதாவது ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க, அதை கிடப்பில் போட்டிருந்துருப்பீங்க, அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு. அதை நீங்கள் இப்போ தாராளமாக பண்ணலாம். டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் இந்த டைம் ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும். ஏதாவது சரி அப்புறம் பார்த்துக்கலாம், அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் டாக்குமெண்ட்ஸ் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். எதுவாக இருந்தாலும், உங்களுடைய ப்ரொஃபஷனாக இருந்தாலும், வேலையாக இருந்தாலும், உங்களுடைய எங்கேயாவது பூமி வாங்குறீங்க, அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, டாக்குமெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். நீங்கள் செய்கிற ஒர்க் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப தரமாக தான் இருக்கும். அந்த தரமான வேலைக்கு பாராட்டு அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து சேரும் அப்படிங்கிறது தான். இப்போ மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்க, எஜுகேஷன் ஃபீல்டில் இருக்கீங்க, சில பேர் ஆடிட்டிங்கில் இருப்பீங்க, அந்த மாதிரிலாம் இருக்கிறீங்க அப்படின்னா பழைய முயற்சிகள் ஏதாவது பண்ணியிருந்தீங்க, அதுக்கான எனக்கு ஒரு பெனிஃபிட் வந்து சேரலை அப்படின்னா அதுக்கான பெனிஃபிட்ஸ் இப்போ வந்து சேரும். நிறைய கன்னிராசிக்காரங்கள் கடன் பெற்றிருந்திருப்பீங்க. இந்த கடனை அடைக்கிறதுக்கான சூழல்களை, பாதையை சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு காட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அமைக்கக்கூடிய, கடனை அடைக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த சனி வக்ர பயிற்சி காலம் கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து மறுபடியும் கடன் வாங்காமல் இருந்து இதை எப்படி புத்திசாலித்தனமாக இந்த கடனை நம்ம அடைக்கிறது அப்படிங்கிற ஒரு வழிவகையும் இப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு செஞ்சு கொடுக்கும் பொழுது அந்த கடனை தயவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணிடுங்க, கடனை அடைக்கிறதுக்கு அப்படிங்கிறது. ஏன்னா நிறைய பேர் கடன் பெற்றிருக்கீங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு எந்த வேலையாக இருந்தாலும் உடனே முடிக்கிறது அப்படிங்கிறது கிடையாது. முடிக்கிற வேலையை நம்ம சரியாக முடிச்சோமா, சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சோமா, அதுலேயும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு அட்வைஸாகவே சனி சொல்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ செலவுகள் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கும் தான். முக்கியமாக கன்னிராசிக்காரங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கனால கரெக்டாக செக்ரிகேட் பண்ணி பார்க்கணும், பிரித்து பார்க்கணும். எங்கே ப்ரையாரிட்டி, எங்கே நம்ம செலவு பண்ணணும் அதையும் பார்க்கணும். தேவையில்லாமல் ஒரு விஷயம் எதை விட்டுருவீங்க அப்படின்னா, எதுக்கும் இஎம்ஐ போயிட்டே இருக்கும். அந்த இஎம்ஐலாம் என்னன்னு நம்ம போய் செக் பண்ணி பார்க்கணும். வீண் செலவுகள் அப்படிங்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல லீக்கேஜ், ஃபினான்ஷியல் லீக்கேஜ் அப்படிங்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்கும். அந்த லீக்கேஜ் என்னன்னு பார்த்து தேவையே இல்லாமல் இப்போ வந்து
ஆட்டோ பேமெண்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கும். அதை நீங்கள் யூஸே பண்ணியிருக்க மாட்டீங்க. இதெல்லாம் சின்ன சின்ன செலவுகள் தான். ஆனால் இது ஒரு பெரிய செலவாக நாளைக்கு காட்டிடும். இதெல்லாம் போய் இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் சரி பண்ணணும் கன்னிராசிக்காரங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், இந்த சேவிங்ஸ் ஆகட்டும், எல்லாமே லாங் டேர்மாக இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா பெரிய லெசன் உங்களுக்கு வந்து கேது சொல்லி கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ சனி, இந்த சனி வந்து லாங் லாஸ்டிங்காக ஏதாவது நீங்கள் பண்ணாமல் அவசரப்பட்டு இந்த ஸ்டாக் ஷேர்ஸ்லாம் போயிட்டு இந்த இன்ட்ராடே டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா திரும்பவும் ப்ராப்ளமில் போய் நீங்கள் மாட்டிடுவீங்க. அதனால் கொஞ்சம் லாங் லாஸ்டிங்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நீங்கள் போய் போட்டுக்கிறது நல்லது. இப்போ குடும்பத்தில் எல்லா பொறுப்பையும் நானே தனியாக எடுத்து நடத்துகிறேன் அப்படிங்கிறது இல்லாமல் உங்களுடைய பொறுப்புகளை மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஷேரிங், கொஞ்சம் பேசுங்க, கொஞ்சம் சொல்லுங்கள் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண ரெடியாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது. சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் குறை பேசுகிறத விட்டுட்டு பாராட்டுற பழக்கத்துக்குள்ளார கன்னிராசிக்காரங்க போகணும் அப்படிங்கிறது தான். அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இது எல்லாத்துக்குமே இது ஒத்து வரும் அப்படிங்கிறது. இப்போ சனி வந்து உங்களுக்கு முதல் தூக்கத்தை டிசிப்ளின் பண்ணும். தூக்கத்தில் ஒரு ஒழுக்க முறை அப்படிங்கிறது உங்களுக்கு வரணும். சரியான டைமில் நீங்கள் சாப்பிடணும். உணவு உட்கொள்ளும் நேரங்காலங்கள் மாறக்கூடாது. முக்கியமாக நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிற விஷயம், காலை உணவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடவே கூடாது அப்படிங்கிறது கன்னிராசிக்காரங்க கவனமாக இருக்கணும். அசிடிட்டி ப்ராப்ளம் உங்களுக்கு வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு யோகாவோ இல்லை ஒரு வாக்கிங் ப்ராக்டிஸோ போய்க்கிறது நல்லது. சனியை பொறுத்த வரைக்கும் பாடி ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது ரொம்ப உங்களுக்கு முக்கியம். மன அழுத்தங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். வெளியே சொல்லவே மாட்டீங்க. நான் கெத்துங்கிற மாதிரி இருந்துக்கிட்டே இருப்பீங்க. இது வந்து என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தங்ககிட்டயாவது உங்களுடைய மனக்குறைகளை ஷேர் பண்ணுறப்ப, கொஞ்சம் வெண்ட் அவுட் பண்ணுறப்ப அது சனி கொஞ்சம் ரிலீஸ் அப்படிங்கிறத கொடுக்கும். இல்லைனா சனி இன்னும் ப்ரெஷர் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துரும். இப்போ சேவை நம்ம வந்து சர்வீஸ் பண்ணுறதுனா கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கேட்காம இப்போ அட்வைஸ்லாம் பண்ணுவாங்க. கேட்காம எல்லாம் செஞ்சுட்டு நான் அப்ரிஷியேட் பண்ணல அப்படிங்கிற மாதிரியே அவங்களுக்கு இருக்கும். மற்றவங்களுக்கு சேவை செய்கிறது அப்படிங்கிறத விட உங்கள் உடம்பு, உங்கள் மனசு, உங்கள் ஆன்மா இதெல்லாம் பத்திரமா இருக்கா, இதுக்கெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஜஸ்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்களா அப்படிங்கிறது தான் இப்போ சனி கேட்பாரு. அதைத்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். செல்ஃப் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போ ரொம்ப ரொம்ப அவசியம். யாருக்காவது மெடிக்கல் ஹெல்ப் பண்ணுங்கள், உங்களுக்கு சனி சரி பண்ணுவார். அதே மாதிரி புக்ஸ் யாருக்காவது வாங்கி கொடுக்குறது. இப்போ லைப்ரரிஸ்லாம் இருக்குது அப்படின்னா லைப்ரரியில் போய் புக்ஸ், தேவையில்லாத புக்ஸ் இருக்குது, நல்ல புக்ஸ் இருக்குதுன்னா புக்ஸ் வாங்கி கொடுங்க. இல்லை உங்கள் வீட்டில் இருக்க புக்ஸை போய் தானம் பண்ணுங்கள். கோயிலில் கூட இந்த தூய்மை பணி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தூய்மை பணியாளர்கள் இவங்களெல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக அவங்களை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு டொனேஷன் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் கொடுக்கும் பொழுது சனி உங்களுக்கு நல்லது பண்ணுற இடத்துலையே தான் இருப்பார். அப்பப்போ உங்களையே நீங்கள் செல்ஃப் எக்ஸாமின், அதாவது சுய பரிசோதனை அப்படிங்கிறதும் கன்னிராசிக்காரங்கள் பண்ணிக்கணும். இன்றைக்கி நான் யாருக்கு உதவி பண்ணினேன் அப்படிங்கிறதுல நீங்கள் செக் பண்ணிக்கணும். இன்றைக்கி நான் யாரை காயப்படுத்தினேன் அதையும் நீங்கள் பார்க்கணும். இன்றைக்கி நான் என்ன விஷயத்தை என்கிட்ட திருத்திக்கிட்டேன், இல்லை நாளைக்கு நான் என்ன விஷயத்தை திருத்த போகிறேன், இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சனி வக்ர பயிற்சி உங்களை சரிப்படுத்திடுவாருங்கிறதா. ஏன்னா 100% பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது கன்னிராசிக்காரங்க எதிர்பார்க்கறது விட்டுட்டீங்க அப்படின்னாலே லைஃப் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மன அழுத்தங்கள்லேருந்து நீங்கள் முதல் வெளியே வந்துடுவீங்க அப்படிங்கிறது தான். நீங்கள்லாம் கன்னிராசிக்காரங்கள்லாம் வந்து திருவெண்காடில் இருக்கக்கூடிய ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வரும் பொழுது லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ கன்னிராசிக்காரங்களுக்கெல்லாம் வந்து வேலை பிரச்சனை கிடையாது, உங்களுடைய ஹெல்த்து தான் பிரச்சனை. அதனால் ஹெல்த்தில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது நல்லது. நீங்கள் இந்த உலகத்தையெல்லாம் சரி செய்யறதுக்கெல்லாம் கன்னிராசிக்காரங்க முயற்சி பண்ண வேண்டாம். நீங்கள் இந்த வக்ர காலத்தில் உங்கள் மனசுக்கு ரெஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துட்டீங்கனாலே இந்த சனி வக்ர பயிற்சி கொஞ்சம் ஸ்மூத்தாகவே உங்களுக்கு போயிடும் அப்படிங்கிறது தான். துலாம் ராசி. துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன சொல்லிக் கொடுக்க வந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, துலாம் அப்படின்னாலே சுக்கிரனுடைய வீடு அப்படிங்கிறது. சுக்கிரனாலே ஆடம்பரம், அழகு எல்லாமே சம்மந்தப்பட்டது தான். இப்போ ரிஷபத்துக்கு ஒரு சுக்கிரன்னா துலாமுடைய சுக்கிரம் வந்து ஒரு ஆளுமை அப்படிங்கிறதே கொடுக்கும். அவங்களுடைய பேச்சாற்றல், மற்றவங்களை கவர்ந்து இழுக்கக்கூடியது, எல்லாத்துக்கிட்டையும் யதார்த்தமாக பழகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது பெரும்பாலான துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும். அட் த சேம் டைம் அந்த பிடிவாத குணமும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அப்படிங்கிறது தான். ஸோ இந்த சனி வக்ர பயிற்சி என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னா, எல்லாத்தையுமே நீங்கள் சமநிலையாக பார்க்குறதுக்கு சொல்லிக் கொடுக்கும். அதாவது உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், உங்களுடைய அந்த மேரேஜ் லைஃப்ங்கிறது ஒன்று ஆகட்டும், அது ஒரு பியூட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே சனினாலே கர்மம். துலாம் வீட்டில் தான் சனி உச்சமடையக்கூடிய ராசி அப்படிங்கும் பொழுது நீங்கள் நியாயவான், துலாமில் இருக்கிறவங்க தராசு, இதெல்லாம் நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் வந்து சனி கவனிக்க வர்றார், செக் பண்ண வர்றார் அப்படின்னே சொல்லலாம். இந்த டைமில் வந்து நீங்கள் எவ்வளோ பொறுப்பாக இருக்கீங்க,
எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கீங்க, ஹெல்த் வைஸ், மென்டலி, ஃபிசிக்கலி, அதாவது மன ரீதியாக, உடல் ரீதியாக எந்த மாதிரி ஒரு ஒழுக்கத்தை நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு காலம் தான் இது. ஏன்னா துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே சொல்கிறது தான், உங்களுக்கு வெளியில் எங்கேயுமே எதிரிகள் கிடையாது, நம்மளே தான் நம்மளுக்கு எதிரிங்கிற மாதிரி தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு சொல்லணும். நீங்கள் உங்கள் ஹெல்த்தை கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் சுய ஒழுக்கத்தோடு இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படிங்கிறது தான் துலாம் ராசிக்காருக்கு பொதுவாகவே சொல்லக்கூடிய விஷயம். அதே தான் சனியும் சொல்லுது, அதே தான் இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களும் உங்களுக்கு சொல்லுது. ஏன்னா இந்த சனி உச்சம் பெற இடம், அந்த வீடு எப்படி இருக்கணும்னு ஒன்று இருக்குது. அவர் போய் உச்சமே அடைஞ்சாலும் சனி ஒரு தண்டனை கொடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா ஹெல்த்துங்கிற ஒரு விஷயத்தில் கை வச்சிருவார். போன்ஸு, பல்லு, ஸ்கின்னு, இதில் எல்லாத்துலேயுமே கை வைப்பார். நீங்கள் வந்து ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களை ஒபிசாக்கி விட்டுருவார், டயபெட்டிக்ஸ்குள்ளே கொண்டு போய் விட்டுருவார், உங்களோட எலும்பெல்லாம் கொஞ்சம் வீக் ஆக்கிடுவார், ஸ்கின்ல வந்து இந்த பேட்சாக வர்றது இது எல்லாமே வந்து உடம்புல பிரதிபலிக்க விடுவார். ஏன்னா துலாம் ராசி அழகாக பிறக்கிறவங்க, அழகாக இருக்கிறவங்க, அந்த அழகை எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க மன ரீதியாக அப்படிங்கிறதும். ஏன்னா அது ராகுவும் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இருக்கக்கூடிய இடமா இருக்கும் பொழுது எல்லாமே அபரிதமாக கிடைக்கும் பொழுது பியாண்ட், எல்லாமே பியாண்டுங்கிறது என்னன்னா அளவுக்கு அதிகமாக அனுபவிக்கக்கூடிய எண்ணங்கள் அப்படிங்கிறது வந்து துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்கும். அந்த வாய்க்கட்டுப்பாடு அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. அதுலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் துலாம் ராசிக்காரங்க. இப்போ சனி இந்த வக்ர காலத்தில் என்ன பண்ணுவார்னா, ஓகேப்பா நீ எல்லாத்துக்கும் நியாயமாக தான் இருக்கிற, நீ எல்லாத்துக்கும் நியாயம்தான் நீங்கள் செய்கிறீங்க, ஆனால் உங்களுக்கே நீங்கள் நியாயமாக இருக்கீங்களா, உங்களுக்கு நீங்கள் நியாயம் செய்யறீங்களா அப்படிங்கிறது தான் கேட்பார். ஏன்னா மற்றவங்களுக்கு எல்லாம் உபதேசம் இருக்கும், நம்ம பாடின்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம இவ்வளோதான் இனிப்பு சாப்பிடணும்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம இவ்வளோதான் ஒருத்தங்கிட்ட முறைச்சிட்டு இருக்கணுங்கிறதுலாம் இருக்குல்ல, எல்லாத்துக்குமே ஒரு லிமிட்டேஷன்ஸ் ஒன்று இருக்குல்ல, அந்த அளவுகோலை சொல்கிறதுக்கு தான் வர்றாரு. ஏன்னா துலாமே தராசு தான், இந்த தராசு தனக்கு முதல் நியாயமாக இருக்கணும்ல, அதைத்தான் வந்து சனி வந்து கேள்வி கேட்குறார் துலாம் ராசிக்காரங்கள்ட்ட. ஏன்னா ஒருத்தங்க ஒரு ரிலேஷன்ஷிப்னு ஒன்று போயிட்டாங்கன்னா, ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும், இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டலாம் ரொம்ப அதீத பாசம் யார் கொடுப்பாங்கன்னா துலாம் ராசிக்காரங்க. ரொம்ப எமோஷ்னல், அவ்வளோ பாசமாக இருப்பாங்க அவங்க. ஆனால் இவங்கள மாதிரி சண்டை போடுறவங்களும் கிடையாது, வார்த்தைகள்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஒரு சம்டைம்ஸ் வந்து ஒரு ஜட்ஜு மாதிரி கூட பிஹேவ் பண்ணுவாங்க. துலாம் ராசியில் இருக்கவங்க வந்து நடுநிலைமையாக இருந்தாலும் தீர்ப்பு சொல்கிற இடத்துலலாம் அவங்க இருப்பாங்க. துலாம் ஆர்ட் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்கள்லையும் இருப்பீங்க, எல்லாமே ஃபைன், எல்லாத்து மேலேயும் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ஆனால் சில நேரங்களில் இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறீங்கல்ல, நோ சொல்கிறதுக்கும் கற்றுக்கணும். இல்லை என்னால் பண்ண முடியாதுங்கிறது சொல்கிறது நீங்கள் கற்றுக்கணும். அதுதான் வராது. அதுதான் இந்த சனி வக்ர பயிற்சி மற்றவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக உங்களை நீங்கள் இழந்துடாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். முடிவே எடுக்க முடியாது துலாம் ராசியில் இருக்கவங்கனால. அந்த முடிவு ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ யாராவது குருமார்கள் மாதிரி யாருக்கிட்டையாவது ஒரு டெசிஷன் என்னன்னு கேட்டு நீங்கள் எடுக்கும் பொழுது அதுதான் சனி சரி பண்ண வர்றார். எல்லாத்தையும் ரொம்ப தாமதிக்காதீங்க அப்படிங்கிறது தான் சொல்ல வர்றார். இப்போது எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்துறதுக்கு நம்ம ஆள் கிடையாது, ஒரு லிமிட்டேஷன்ஸ் நீங்கள் வச்சுக்கணும். உண்மையை மறைச்சு பேசுறது அமைதி கிடையாது. எந்த இடத்துல உண்மையை பேசணுமோ அங்கே உண்மையை பேசிடணும். சமரசம் பேச வராங்க அப்படின்னா என்னோட சுயமரியாதை அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்துடக்கூடாது. சுயமரியாதை அப்படிங்கிறது மன்னிக்கிறதும் சுயமரியாதை தான். ஸோ அங்கேயும் நீங்கள் கொஞ்சம் ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் நீங்கள் காட்டணும் அப்படிங்கிறது தான். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் வரக்கூடிய சான்சஸ் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரங்களுக்கு வரும். எமோஷன்ஸ் அண்ட் ப்ரொஃபஷன் ரெண்டையும் பிரித்து வச்சு பார்க்கணும் துலாம் ராசிக்காரங்க, அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி லீகல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், லீகலாக ஏதாவது உங்களுக்கு கேசஸ் போயிட்டுருக்குதோ, இல்லைன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கீங்க, ஏதாவது பழைய முயற்சி ஒன்று பண்ணினீங்க, அது முடிக்க முடியல, அதுக்கு பலன் கிடைக்கல அப்படின்னா அதுக்கான பலன்கள் இந்த சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கும். முடிவெடுக்கிறதுல எப்போவுமே லேட் பண்ணாமல், கொஞ்சம் அதுக்காக ரொம்ப அவசரமும் படாமல், கொஞ்சம் மத்தியம ஸ்தானத்தில் இருந்து சீக்கிரம் முடிவெடுக்கிறதுக்கு கற்றுக்கிறதுக்கு சனி பயிற்சி, இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு பேருதவியாகவே இருக்கும். ஸோ ஒரு முடிவெடுக்கிறீங்க, எப்படிங்க நாங்கள் முடிவெடுக்கிறது அப்படின்னு கேட்குறீங்கன்னா, நீதிக்காக நான் முடிவெடுக்கிறேன் அப்படிங்கிறத விட அவசரமாக நான் முடிவெடுக்க மாட்டேன், இல்லை அவசரமாக முடிவெடுத்தால் அது உடனே சரியாயிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். ஏன்னா பட்டு பட்டுன்னு உங்களுக்கு கோவம் வரும், பட்டு பட்டுன்னு டிப்ரெஷன் ஆவீங்க, எமோஷன்ஸ் ரொம்ப டாப் லெவலில் போகும் பொழுது எடுக்கிற டெசிஷன் சரியாக வராது. கொஞ்சம் லாஜிக்கல் திங்கிங்கோட நியாயமாக நீங்கள் டெசிஷன்ஸ் எடுக்கணுங்கிறது சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு சொல்கிறது. இப்போ வந்து சில பேர்த்துக்கெலாம் துலாமில் இருக்கவங்களுக்குலாம் ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆகிருப்பாங்க. இந்த சனி வக்ர பயிற்சி என்ன பண்ணோன்னா, யார் லைஃப்பில் நிஜமாலுமே இருப்பாங்களோ அவங்கள தான் உங்கள் வாழ்க்கையில் வச்சுருப்பாங்க. மற்றவங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு அப்படியே திரையை கிழிச்சு காட்டின மாதிரி தான்.
இவங்கெல்லாம் உனக்கு தப்பு அப்படிங்கிறது, நான் மட்டும்தான் எல்லாம் விட்டு கொடுத்துட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி துலாம் ராசிக்காரங்களுக்கு அந்த எண்ணங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. அதை கொஞ்சம் அமைதியாக தான் நீங்கள் பேசணும். இல்லை நான் இப்படி விட்டு கொடுத்தேன், நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கொஞ்சம் சமரசம் பேசுனா அப்போ தான் நீங்கள் இவ்வளோ செஞ்சுருக்கீங்கிறதே ஆப்போனண்ட்டுக்கு தெரியும் அப்படிங்கிறது. ஹெல்தி பவுண்ட்ரிஸ், ஆரோக்கியமான எல்லைகள் வகுத்து வச்சுக்கிறது அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப அவசியம். இந்த ஒரு உறவை, ஒரு ரிலேஷன்ஷிப்பை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம உண்மைகளை மறைச்சி வச்சுட்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு கிளாஸாகவே எடுக்குது. இந்த உண்மையை காப்பாற்றினா தான் நான் தகுதியான ஆள் இந்த ரிலேஷன்ஷிப்புக்குன்னு நினைக்கிறது மிக தவறு. எங்கே உண்மையை பேசணுமோ அங்கே உண்மையை பேசணும். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வரும். அந்த சுச்சுவேஷன்ஸை நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு உங்களுடைய லைஃப் பார்ட்னர்கிட்ட கொஞ்சம் குவாலிட்டி டைம் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். பேசப்படாத நிறைய உணர்வுகள் இருக்குது அப்படின்னா அந்த உணர்வுகளுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். தேவையான இடங்களில் வந்து மரியாதை அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கப்படலை அப்படின்னா சுயமரியாதைக்காக உங்களுடைய லைஃபோடைய அந்த ப்ரொடெக்ஷனுக்காக என்ன செய்யணுமோ அதுதான் உங்களுக்கு வந்து இந்த சனி வக்ர பயிற்சி சொல்லும். சுயமரியாதை என்பது என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். நீங்கள் வந்து கஞ்சனூர் அக்னீஸ்வரர் கோயிலுக்கு துலாம் ராசிக்காரர்கள் போயிட்டு வரும் பொழுது இந்த சனி வக்ர பயிற்சி மிக நல்ல ஒரு மாற்றத்தையே உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது தான். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன சொல்லிக் கொடுக்க வரார் அப்படின்னா, விருச்சிக ராசி அப்படின்னாலே அங்கே வந்து ஆழ்ந்த ரகசியங்கள் புதைஞ்சு கிடக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது விருச்சிக ராசி சொல்லக்கூடியது. மொத்த கர்மாவும் ஆல்ரெடி இந்த செவ்வாயோடைய வீட்டில் இருந்து சனி நிறைய பாடங்கள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தான் நிறைய சொல்லி கொடுத்துட்டே இருக்கும். கிட்டத்தட்ட அது மாரகஸ்தானமாகவே பார்க்கப்படுது. அப்படிங்கும் பொழுது ஹெல்த் வைஸ் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. அப்போ இது வந்து இந்த சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறது கர்ம காலமாகவே பார்க்கப்படுது விருச்சிக ராசிக்கு. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலானோருக்கு இப்போ வாழ்க்கையே எப்படி இருக்குன்னா ஸ்தம்பிச்சு போயிருக்க மாதிரிலாம் நிறைய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்கும். எந்த திசையை நோக்கி போகிறதுன்னு தெரியாது. சில உறவு முறைகள்லேருந்து பிரிஞ்சு வந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸு. இப்போ நீங்கள் உங்கள் சுயமரியாதைக்காக வாழணும் அப்படிங்கிற மாதிரி அவசரப்பட்டு எதுலையும் முடிவெடுக்காமல் இருக்கணும். நிதானமாக தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய சூழல்களை இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு வந்து உருவாக்கி கொடுப்பார். லைஃப்பில் என்ன மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு லெசன், அப்படிங்கிற ஒரு பாடத்தை தான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பார் அப்படிங்கிறது. இப்போ என்ன அப்படின்னா, செவ்வாய்க்கும் சனிக்கும் ஆகவே ஆகாதுன்னு ஒன்று இருக்குது. இந்த செவ்வாய் எல்லாமே வேகமாக செயல்பட்டு இருக்குது. இந்த சனி எல்லாத்தையும் ஒரு நிதானத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்படிங்கிறப்போ இந்த ரெண்டு சக்திகளும் சந்திக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, லைஃப்பில் ஒரு சில டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் வர ஆரம்பிக்கும். உள்ளார உங்களுக்கே நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது அதிகமாகவே நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குது. அதனால இந்த சனி வக்ரத்தில் சனி உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்கும். அதாவது நம்மளை நாமே கேட்டுக்கிற கேள்விகள் தான் அது. இந்த உலகத்துல இருந்து பல ரகசியங்களை நீங்கள் மறைச்சிருந்துருக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, அது பெரிய முக்கியமும் கிடையாது. ஆனால் உங்ககிட்டயே உங்களை பற்றின ரகசியங்களையே வந்து உண்மைகளை நீங்களே மறைச்சிக்கிட்டே இருக்கீங்க. இந்த பூனை கண்ணை மூடிக்கிட்ட கதை தான் அது. பூனை கண்ணை மூடிக்கிட்டுச்சுன்னா உலகமே இருண்டு போயிடுச்சுன்னு நினைக்குமா? அந்த மாதிரி உங்களுடைய குறைகள், உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னு உங்களாலேயே உங்களை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு என்னன்னு உங்களுக்குள்ளே போய் உங்களுக்கு பார்க்கறதுக்கு வராது. அதை ஒத்துக்க முடியாது. அது பயமா, இல்லை அது வந்து மறுத்து பேசுகிறதா, இல்லை அது கோவமா, அது என்னவோ அது விருச்சிக ராசிக்காரங்களுக்கே இருக்கிற ஒரு அவங்களுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் அது. இப்போ இந்த விருச்சிக ராசிக்காரங்க வந்து ஜென்ரலாகவே ரொம்ப ஆழமாக எதுவாக இருந்தாலும் ரொம்ப ஆழமாக யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்பலாம் மாட்டாங்க விருச்சிக ராசிக்காரங்க. அதே மாதிரி ஒருத்தங்களை நேசிச்சிட்டாங்கன்னா ரொம்ப மனசார நேசிக்கிறவங்களாவும் இருப்பாங்க. அவங்க யாராவது இவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் மறக்க மாட்டாங்க விருச்சிக ராசிக்காரங்க. ஸோ இந்த துரோகம் மறக்காமல் போகும் பொழுது ஆன்மீகம் சரியாக உள்ள வராது. ஆன்மீகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு வகையில் தெய்வம் காப்பாற்றும் அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்களை காப்பாற்றும். எல்லா சோதனைகளையும் கொடுக்கும், ஆனால் எப்படி ஆற்ற கடக்க வச்சுற மாதிரி பண்ணிடும். இங்கே செவ்வாய் அவங்க ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்கிறதுனால விருச்சிக ராசியில் கோபம் எப்போ பார்த்தாலும் உள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு பழி வாங்குற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்கும். இந்த மனசில் ஒரு காயம் பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், காலத்துக்கு மறக்க மாட்டாங்க. அது அப்படியே ஹெவியாக அவங்க சுமந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ சனி என்ன கேட்கும் அப்படின்னா, சரிப்பா நீ மன்னிக்காமல் இருக்கீங்க, நீங்கள் வந்து மனசில் யாரையோ இவங்க எனக்கு இதை பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்கன்னு இப்படி நீங்கள் மன்னிக்காமல் இருக்கீங்களே, தண்டனை அவங்களுக்கு கொடுக்குறீங்களா இல்லை தண்டனை உங்களுக்கு நீங்களே எடுத்துக்கிறீங்களா அப்படிங்கிறத கேட்கும்.
அந்த கோபத்தையே பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா இந்த சுமையை யார் சுமக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த மாற்றத்தை எப்படி நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னு இருக்குது. அது மறுபரிசீலனை செய்கிற மாதிரி இருக்கும். தொழில் ரீதியாக கூட நிறைய உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மறைஞ்சே இருக்கும். டைரெக்டாக வந்து இதுதான் உங்களுக்கு வேலைங்கிறது இருக்காது. நீங்கள் போய் எட்டி பார்க்கணும். என்ன வேலை, என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளுக்கு இருக்குன்னு அதை கரெக்டாக உங்களுக்கு பிக் பண்ண தெரியணும். நிறைய பேர் மெடிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் இருப்பீங்க, ரிசர்ச் சைடில் இருப்பீங்க, டாக்குமெண்ட் ரிலேட்டடான வேலை செய்கிற இடத்துல எல்லாம் இருப்பீங்க, இந்த இன்சூரன்ஸ் ரிலேட்டடான வேலைகள் செய்கிறதெல்லாம் இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் வந்து முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த தடவை கிடைக்கும். இப்போ சில பேர் பாலிடிக்ஸில் கூட இருப்பீங்க. இந்த பாலிடிக்ஸில் இருக்கிறப்ப காசிப்பிங்கும் பேசிடக்கூடாது, ரொம்ப ரகசியங்களை மெயின்டைன் பண்ணுறன்ட்டு சொல்ல வேண்டிய சில விஷயங்களை சொல்லாமே இருந்துடக்கூடாது. அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக நேர்மையாக இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மற்றவங்கள நம்பருக்கும் டைம் எடுக்கும், நீங்கள் மற்றவங்களுடைய நம்பிக்கையை சம்பாதிக்கிறதுக்கும் சம்டைம்ஸ் ரொம்பவே டைம் உங்களுக்கு எடுக்கும் அப்படின்னு தான். ஸோ சில பேர் வந்து விருச்சிக ராசிக்காரங்க வந்து நிறைய ஒரு பல ஆண்டுகளாக நம்பிக்கையை சேர்த்து வச்சவங்களா கூட இருப்பீங்க. ஒரு நொடி போதும் அந்த நம்பிக்கை வந்து இழப்பதற்கு, ஒரு நொடி ஒரு சிச்சுவேஷன் போதும். அந்த மாதிரியான ஒரு செக்கை வந்து சனி வக்ர பயிற்சி காலங்களில் சனி கொண்டு வந்து வைப்பார். ஐயோ இன்னுமா அப்படின்னா ஆமாம், இன்னும் தான் கரெக்ஷன் பண்ணக்கூடிய டைம் பீரியடாகவே இது இருக்குது. ஸோ பரம்பரை சொத்து வரக்கூடிய ஒரு அமைப்பு, டாக்குமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பத்திரமா வச்சு கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி தெளிவாக பேசி ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட பேசி கரெக்டாக பங்கிட்டு கொடுக்குற இடத்துல சண்டை போடாமல் இருந்துக்கிறதும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு அட்வைஸாகவே சொல்லப்படுது. அதோட ஏதாவது மறைச்சி வச்சுருக்கீங்க, வெளிப்படையாக பேசாமல் இருக்கீங்க அப்படின்னா கூட சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிடுங்க. அது ஃபேமிலியோ பிஸ்னஸோ அது எந்த இடமா இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு ஓப்பன் அப் பண்ணி சொல்லிடுறது அப்படிங்கிறது நல்லது. இப்போ கடன் தொடர்பான விஷயங்கள்லையும் கொஞ்சம் ஒழுக்கம் தேவை. கடன் கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா அதை நீங்கள் தான் அடைச்சாகணும். கடன் அடைக்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸை உங்களுக்கு வருது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைக்கிறதுக்கும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா குடும்பத்தில் கூட பேசப்படாத உணர்வுகளை பேசக்கூடிய காலகட்டங்கள் சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். பழசாக அந்த குடும்பத்தில் நிறைய பேர் இந்த வன்மம் வச்சுக்கிட்டு குடும்பத்தில் நிறைய காயங்கள்லாம் இருக்குன்னா இதெல்லாம் சரி செய்யக்கூடிய காலமாகவே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ இருக்கும். அதாவது சிம்பிளாக சொல்லணும் விருச்சிக ராசிக்காரங்களுக்குன்னா, அந்த பாம்பு வந்து அதோடைய சட்டையை உரிக்காமல் அதால் ஒரு ஒரு வளராது, பாம்பு வளராது, அது அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிலைக்கு அது போகாது. அதே மாதிரி தான் இந்த பழைய கர்மாங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுடைய பழைய எண்ணங்கள், அந்த வக்ர குரோதங்கள் எல்லாத்தையுமே இறக்கி வச்சாதான் உங்களுடைய ஆன்மா நெக்ஸ்ட் லெவல் க்ரோத்துக்கு போகும் அப்படிங்கிறது தான் இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் சனி உங்களுக்கு எடுக்கக்கூடிய ஒரு லெசனாகவே இருக்கும். நீர் தானம் நிறைய பண்ணுங்கள், தண்ணீர் பந்தல் அமைச்சு கொடுங்க, வாட்டர் பாட்டில்ஸ் நிறைய பேத்துக்கு வாங்கி கொடுங்க, தண்ணி சம்மந்தப்பட்ட தானங்கள், இப்போ ஜூஸே யாருக்காவது வாங்கி கொடுக்குறீங்க, பில் போய் நீங்கள் பே பண்ணுங்கள். அப்போ இந்த நீர்நிலைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நீங்கள் ஒரு தூர்வாடுற பணியோ அந்த நீர்நிலைகளை அமைச்சு கொடுக்குற பணியோ இதெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது இந்த சனி வக்ர பயிற்சி காலம் வந்து உங்களுக்கு சுபிக்ஷமாகவே மாறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தாராளமாகவே இருக்குது. தியானம் மாதிரி ஒரு 20 நிமிஷமாவது உட்காந்து கொஞ்சம் தியானத்தை மேற்கொள்றதுக்கு கொஞ்சம் பழகுங்க. தியானம் செய்ய செய்ய அந்த தியானத்தில் கூட முன்னோர்களை நினைவுபடுத்துறது, அவங்களுடைய ஆன்மா நல்லபடியாக இருக்கணுங்கிறது, உதவி செய்கிறது கூட ரகசியமாக உதவி செஞ்சுட்டு போயிருங்க. ஏன்னா ரகசியங்களை பாதுகாக்கிறதுல விருச்சிக ராசிக்காரங்க மாதிரி யாரும் கிடையாது. அப்போது செய்த உதவி ரகசியமாகவே இருக்கட்டும் அப்படிங்கிறதும் நீங்கள் பார்த்துக்கணும். வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு விருச்சிக ராசிக்காரங்கள் இந்த சனி வக்ர பயிற்சி காலத்தில் போயிட்டு வரும் பொழுது நிறைய கர்மாக்கள் கழியும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி சொல்லி கொடுக்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா, தனுசு ராசினாலே குரு பிரகஸ்பதி இல்லையா, அந்த குருக்கு சனி என்ன பாடம் எடுக்க முடியும் அப்படின்னு ஒன்று இருக்குது. குருவுக்கே எப்படி சனி பாடம் எடுக்க முடியுமா அப்படின்னு ஒன்று இருக்குது. இது என்னன்னா, இப்போ சனி கேள்வி தான் கேட்பார் தனுசு ராசிக்காரங்கள்ட்ட. நீங்கள் வந்து தர்மத்தை பற்றி பேசுங்க, ஆனால் உங்களுடைய டெய்லி லைஃப்பில், உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் அந்த தர்மத்தை நீங்கள் கடைப்பிடிக்கிறீர்களா, அந்த தர்மத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து சனி கேள்வியாக அவங்கள்ட்ட கேட்குறாரு. ஏன்னா உபதேசம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப தெளிவாகவே வரும். ஆனால் அதை நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஃபாலோ பண்ணணுமா அப்படிங்கிறது தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு சனி வந்து விதவிதமான பாடங்கள் அப்படிங்கிறது எடுப்பார். அதோட ரொம்ப டாப்பாக இருக்கும். அவங்களுடைய லட்சியங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஹை லெவலாக தான் இருக்கும். ஆம்பிஷன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். பேசுறதெல்லாம் ரொம்ப நேர்மையாக தான் இருக்கும். யாரையும் ஏமாத்தலாம் இவங்க மாட்டாங்க. லைஃப்பில் வந்து புதுசான அனுபவங்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். முக்கியமாக ட்ராவலிங் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயமாகவே இருக்கும். ஆனால்
இங்க சனி என்ன பண்ணுவாரு அப்படின்னா, பெரிய பெரிய பொறுப்பா நீங்க யோசிக்கிறீங்க. பெரிய பெரிய விஷயமா நீங்க பார்க்குறீங்க. பெரிய பொறுப்புகள் இருக்கு. ஓகே இருக்கட்டும். ஆனா சின்ன சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டீஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல, அத எப்படி நீங்க மறந்தீங்க? அப்படிங்கிறது தான் சனி உங்கள்ட்ட வந்து கேட்பார். அதோட ஈஸியா ஒருத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றது ரொம்ப ஈஸி. ஆனா, அத ஒரு நடைமுறைப்படுத்தணும்னு ஒண்ணு இருக்குல்ல, அத நீங்க எப்படி நடைமுறைப்படுத்துனீங்க அப்படிங்கிறதும் சனி கேட்பார். ரொம்ப நம்பிர்றது. ரொம்ப ஓவர் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் இருக்குது. ரொம்ப ஓவர் கான்ஃபிடன்ஸ்னால சுத்தி இருக்க சின்ன சின்ன விஷயங்கள வந்து தனுசு ராசிக்காரங்க கண்டுக்காம போயிடுவீங்க. அந்த விஷயத்தையும் இப்ப சனி வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ சனி என்ன கேட்கும்? என்னென்ன கேள்விகள்லாம் வந்து கேட்கும் ஒரு தனுசு ராசிக்காரங்கள்ட்டன்னா, நீங்க ஞானமா பேசுறீங்க. நீங்க படிக்கிறதெல்லாம் பிலாசபிக்கலாவே இருக்கும். அந்த பிலாசபிக்கலான விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில எப்படி செயல்படுதா? அப்படிங்கிறத கேட்பார். அடுத்தது என்ன கேட்பார்ன்னா, சரிங்க வாக்குறுதிகள்லாம் குடுத்தீங்களா? வாக்குறுதிகள்லாம் நிறைவேத்துனீங்களா? அப்படிங்கிறதும் சனி கேட்கும். அதே மாரி இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும். என்னை யாரும் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. நான் சுதந்திரமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் தனுசு ராசிக்காரங்களுடைய பெரிய ஒரு தாட்டாவே அவங்களுக்கு இருக்கும். அப்போ அந்த பொறுப்புக்கு, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு என்ன மாரியான ஒரு ஈக்குவாலிட்டி நீங்க குடுத்தீங்க? அப்படி ஒரு ஈக்குவாலிட்டில தான் நீங்க இருக்கீங்களா? அப்படி நீங்க சமநிலை உங்கள்ட்ட இருக்குதா? அப்படிங்கிறதையும் சனி உங்கள்ட்ட கேள்வி கேட்பார். அப்போ இந்த சனி வக்ர காலத்துல நெறைய பெண்டிங் வேலை வச்சிருப்பீங்க, தனுசு ராசிக்காரங்க. அந்த பெண்டிங் வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சிடணும். ஏன்னா, அடுத்தடுத்து ஜம்ப் பண்ணி போயிட்டே இருக்கிற மாரி மல்டி டேலண்ட்ஸ் இருக்கிறதுனால, எதையுமே ஃபினிஷ் பண்ணாம இருப்பீங்க. முடிக்காம இருப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் முடிக்கிறதுக்கு நீங்க பார்க்கணும். உங்களுக்கு வந்து ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருக்கீங்க. இல்ல உங்களுக்கு ஆசிரியர்கள் இருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு மென்டர் மாரி யாராவது இருக்கிறாங்க. உங்களுக்கு வழிகாட்டிகள் இருப்பாங்க. இல்ல வந்து கவர்மெண்ட்ல வொர்க் பண்றவங்க இருப்பாங்க. ஸோ, இவங்க மூலியமா ஏதாவது பெனிஃபிட்ஸ் வரக்கு உங்களுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்குது. இல்ல இந்த ப்ரொஃபஷன்ல நீங்க இருக்கீங்கன்னா கூட, உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு கொடுக்கும். வேலை மாற்றத்த விட, வேலைய மாத்தணும், இந்த இடத்த மாத்தணும், டோட்டலா நான் ஜாபே சேஞ்ச் பண்ணிடட்டுமா, பிசினஸ சேஞ்ச் பண்ணிடட்டுமா, அத விட இப்போ உங்கள்ட்ட என்ன டேலண்ட் இருக்கோ, இந்த டேலண்ட்ட எப்படி அப்கிரேட் பண்ண போறீங்க? எப்படி அப்ஸ்கில் பண்ண போறீங்க? அதனால என்ன பலன் வரும்? அப்படிங்கிறது தான் நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்து, அத சரி செய்யக்கூடிய இடத்துல தான் நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறது. அதாவது தனுசு ராசிய பொறுத்தவரைக்கும் ரொம்ப உயர உயர பறந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம்ங்கிறது அவங்களுக்கு இருக்கும். ஆனா, உயர பறங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா, ஒரு வேருன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த வேர்களை நம்ம மறந்துறக்கூடாது அப்படிங்கிறதுலயும் தனுசு ராசிக்காரங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு சொல்லும். இப்போ பணம் வந்து சில பேத்துக்கு பணம் போட்ட இடத்துலேருந்து வரவே வராது. அது என்னங்கிறத போய் நீங்க செக் பண்ணணும். அப்படியே விட்டுருவாங்க அசால்ட்டா. எங்கேயோ ஒரு இடத்துல அக்கவுண்ட்ல பணம் வந்துச்சா? வரலையா? அது முடிஞ்சுச்சா? இல்லையா? பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கவனிக்காம விட்டதெல்லாம் இந்த டைம் போய் கவனிக்கிறப்போ, அதனால உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு. தர்ம காரியங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த குடும்ப பொறுப்பும் தர்ம காரியங்கள் தான். இத தர்ம காரியமாகட்டும், குடும்ப பொறுப்பாகட்டும் 2யுமே ஒரு சமநிலையில வச்சுக்கிறது நல்லது. தனுசு ராசிக்காரங்களுக்கு பெரிய லாபத்த விட ஒரு நிலையான ஒழுக்கம் தான் முக்கியம் அப்படிங்கிறது தான் இந்த சனி வக்ர பயிற்சி தனுசு ராசிக்காரங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். அப்போ குடும்பத்தில் வந்து அப்பா ஸ்தானத்தில் இருக்கவங்க, குரு ஸ்தானத்தில் இருக்கவங்க, மூத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் கொஞ்சம் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் தனுசு ராசிக்காரங்க. அதோட குழந்தைங்களுக்கு நீங்கள் அறிவுரை சொல்கிறீங்க ஓகே. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு நீங்க அந்த மாதிரி வாழ்ந்து காட்டுறதும் ரொம்ப அவசியம் அப்படிங்கிறதும் இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். குடும்பத்துல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் குடும்பத்துல எடுத்துக்கணும் அப்படிங்கிறத சனி ஞாபகப்படுத்திட்டே இருப்பாரு. ஏன்னா சனி உட்கார்ந்துருக்க இடம் அப்படி 4th ஹவுஸ் குடும்பஸ்தானத்துல போய் உங்களுக்கு உட்கார்ந்துட்டாரு கோச்சாரப்படி. அப்போ நீங்க அதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது தான். வேதம் படிக்கலாம், வேதம் படிப்பாங்க தனுசுல இருக்கவங்க. வேதம் படிக்கிறது ஒரு தொடக்க நிலை அப்படின்னா, வேதம் சொல்றத வாழ்க்கையில வந்து கடைப்பிடிக்கிறது தான் ஒரு உண்மையான ஞானம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரங்க புரிஞ்சுக்கணும். எவ்வளோ வேணாலும் படிச்சு, எவ்வளோ வேணாலும் நம்ம மத்தவங்களுக்கு ப்ரீச் பண்ணிட்டே இருக்கலாம். குருவுக்கு யார் உபதேசிப்பது அப்படிங்கிறத தான் இப்ப சனி வந்து அப்படியே ஒரு ஒரு ஒயிட் போர்ட்ல அப்படி எழுதி காட்டுவாரு. இல்ல, இந்த நீங்க பண்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணி உங்களுக்கும் கொஞ்சம் பாருங்க அப்படிங்கிறது தான் சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு சொல்றது. பொதுவாவே தனுசு ராசிக்காரங்களுக்கு எந்த ஸ்தலத்துக்கு போகணும் அப்படின்னா, நீங்க வந்து குச்சனூர் சனீஸ்வரர் கோயிலுக்கு போகலாம். அதை விட ஆலங்குடியில இருக்க ஆபத் சகாயேஸ்வரர் கோயிலுக்கு நீங்க போகும் பொழுது மிக பெரும் பரிகார ஸ்தலமாகவே இருக்கும். ஏன்னா குருவை வழிபாடு பண்ணிட்டு நீங்க குச்சனூர் சனீஸ்வரருக்கு போனாலும் சரி, இல்ல குச்சனூர் சனீஸ்வரரை வழிபாடு பண்ணிட்டு நீங்க ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் கோயிலுக்கு போனாலும் சரி. ஆனா இந்த 2 ஸ்தலங்களுக்கும் நீங்க கண்டிப்பா போயிட்டு வந்துடணும். அப்போ இந்த சனி வக்ர காலத்துல
சனி வந்து எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய கனவுகளை எங்கேயும் நிறுத்தறக்கு வரவே இல்லை. அதை நீங்கள் முதல் தெரிஞ்சுக்கணும். கனவை நீங்கள் தாராளமாக காணலாம். ஆனால் அந்த கனவுக்கான பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுதான் உங்களுக்கு சனி சொல்லிக் கொடுக்குறார். நிதானம் மிக அவசியம் தனுசு ராசிக்காரர்களுக்கு. மகர ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன பாடத்தை எடுக்க வருகிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, தன் வீடு தான் சனி, அங்கே செவ்வாய் உச்சம் அப்படிங்கும் பொழுது நீங்கள் செவ்வாய் வந்து ஆட்சி செய்யக்கூடிய ஒரு இடமாவே அங்கே இருக்குது. அதோட சனி பகவானுடைய ஆட்சியும் அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கும் பொழுது இந்த வக்ர பயிற்சி ஒரு ரொம்ப முக்கியமான காலகட்டம் மகர ராசிக்காரங்களுக்கு. இப்போ தான் லைஃப் ஒரு growth நோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்பு. நிறைய மகர ராசி கேட்குறாங்க, எங்களுக்கு தான் சனி விலகிடுச்சே, மறுபடியும் இந்த சனி வக்ர பயிற்சி என்ன பண்ண போகுது அப்படின்னா, பயப்படுறதுக்கான காலங்கள் கிடையாது இந்த சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறது. உங்களை நீங்களே எந்த அளவுக்கு ஒரு செல்ஃப் டெஸ்டிங், ஒரு சுய பரிசோதனை மாதிரி தான் அது. இந்த சுயமாக நீங்களே உங்களை பரிசோதனை, அதாவது நம்மளுடைய கர்மம் என்ன அப்படிங்கிறத ஒரு ஆராய்ச்சி அப்படிங்கிறது, இந்த கர்ம கணக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோம், எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி ஒரு பாடமாகவே இருக்கும். விட்டக்குறை தொட்டக்குறை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் சரி பண்ணுறது. ஏன்னா கர்மா இது. இந்த கர்மா என்ன பண்ணும் அப்படின்னா, பழைய விஷயங்களை ஹோல்ட் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த ஹோல்ட் ஆன் தேவையில்லாத ஹோல்டு பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் ரிலீஸ் அப்படிங்கிறது வந்து இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் ஒரு பாடம் அப்படிங்கிறது எடுக்கும் சனி. இப்போ மகர ராசிக்காரங்கள் வந்து பயந்துட்டே இருப்பாங்க, சனி பயங்கரமாக சோதிக்க வந்துருச்சு போல. சோதிக்கலாம் உங்களை வரல. அது எதுக்கு வந்திருக்குன்னா, உங்கள் வீட்லேயே தான் இருக்கிறாரு சனி. அப்படிங்கிறப்போ நீங்கள் நிறைய வாழ்க்கை பாடங்கள் இப்போ கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஏகப்பட்ட வாழ்க்கை பாடங்கள் கற்றுக்கிட்டாச்சு, பல வருஷமாக கற்றுக்கிட்டாச்சு. மகரம் மாதிரி யாரும் வாழ்க்கை பாடங்கள் கற்றுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இவ்வளோ வாழ்க்கை பாடம் கற்றுக்கிட்டீங்களே, லைஃப் லெசன்ஸு, இதை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க, புரிஞ்சதா, அந்த பாடம் புரிஞ்சதா அப்படிங்கிறது தான் கேட்குறதுக்கு இப்போ வரார் அப்படிங்கிறது. ஏன்னா பொதுவாகவே மகர ராசிக்காரங்க வந்து கடின உழைப்பாளிகள், நல்ல ஒரு உழைப்பு போடுவாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். கொஞ்சம் லேட்டாக தான் முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கும். வாழ்க்கை வந்து ஒரு 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 சீரியஸாக எடுத்துக்கிற ஒரு அமைப்பும் கொஞ்சம் லேட்டர் ஆன் ஸ்டேஜில் தான் மகர ராசிக்காரங்களுக்கு வரும். எதையுமே அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுத்துட மாட்டாங்க மகர ராசிக்காரங்க. இப்போ இந்த நேரத்தில் சனி என்ன கேட்குறாரு அப்படின்னா, நீங்கள் உங்களோட எமோஷன்ஸ், உங்களுடைய உணர்ச்சிகளை வெளிக்காட்டாமையே இருந்துட்டீங்க. எப்போ தான் வெளிக்காட்ட போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில். வேலைக்காக வேலைன்னு ஃபேமிலி அப்படியே ஒதுக்கியிருப்பாங்க பெரும்பாலான மகர ராசிக்காரர்கள். அதை மறுபடியும் பேலன்சிங் எப்படி அப்படிங்கிற ஒரு மறுபரிசீலனைக்கு இப்போ சனி கூட்டிகிட்டு வருவார். அதோட மகர ராசிக்காரங்க வந்து எப்படின்னா, இந்த டெம்பிள் ரன் பார்ப்போம்ல, அப்படியே குடுகுடுன்னு ஓடிட்டே இருக்கப்போ காயின்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் எவ்வளோ கெயின் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது வந்து அந்த ஓடுறவனுக்கு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி தான் அந்த வெற்றியே கிடைச்சா கூட திருப்தி இருக்காது. இல்லை வேற ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரியே அவங்களுக்கு ஒரு குழப்ப நிலைகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்போது சனி என்ன கேட்பாருன்னா, சரி என்னத்தை தான் பண்ணி கட்டி எழுப்புன, மன அமைதிங்கிறது ஒன்று வந்ததா, எல்லாம் நீ செஞ்ச ஓகே, மன அமைதிக்காக என்ன பண்ணுனீங்க அப்படிங்கிறது தான் மகரராசிக்காரங்கள்ட்ட இப்போ கேட்கும். மன நிம்மதிங்கிறதே அவங்க படுத்து தூங்குறதுன்னு நினச்சிக்குவாங்க. அப்படி இல்லை, எதையும் பற்றி யோசிக்காமல் கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் உங்களை நீங்களே எப்படி ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது சனி உங்கள்கிட்ட கேள்வி கேட்குற மாதிரியே இருக்கும். எந்த வெற்றிக்காக ஓடுனீங்க அப்படின்னு ஒன்று கேட்பாரு. சரி ஜெயிச்சிட்டிங்க, அந்த வெற்றியை யார்கிட்ட பகிர்ந்தீங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, யார்கிட்டயாவது ஷேர் பண்ணணும்ல. ஓடிக்கிட்டே இருப்பாங்க, ஆமாம் ஜெயிச்சிட்டேன், யார்கிட்ட போய் சொல்கிறோம், அதை அனுபவிக்கணும்ல, அந்த சுச்சுவேஷனை என்ஜாய் பண்ணணும்ல, அந்த என்ஜாய்மெண்ட்டுக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த சனி வக்ர பயிற்சியில் சனி கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாகவே இருக்கும். நீங்கள் வந்து வேலை இடத்துல நேர்மையாக பொறுப்பாக இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் எவ்வளோதான் கரெக்டாக இருந்தாலும் சோதனை காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு போகும். தேவையில்லாத அவப்பெயர்களும் சில காசிப்ஸ் உங்களை பற்றி வர மாதிரி இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் உண்மையை உடைச்சு சொல்லி உங்களோட நியாயம் என்னவோ அதை நீங்கள் அந்த இடத்துல வெளிப்படையாக யாரையோ காப்பாற்றுறேன், நான் டீசெண்டாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு சொல்லாமல் விட்டுறக்கூடாது. கொஞ்சம் வாயத்தை வந்து நீங்கள் பேசிடணும் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு மேலே ஏதாவது இப்போ பழைய இடத்துல நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னா, ஒரு அத்தாரிட்டி இருக்கிறார், இல்லை ஒரு ஓனர் இருக்கிறார் அப்படின்னா, அவங்க திரும்ப உங்களை கான்டாக்ட் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ஸ் வருது அப்படின்னா, அதனால் உங்களுக்கு பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறதும் மறைமுகமாகவே சொல்லப்படுற ஒரு விஷயமாவே இருக்கும். ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் மறைஞ்சிருந்து தான் உதவி பண்ணுவார், நேருக்கு நேராக வந்து உதவி செய்ய மாட்டார் அப்படிங்கிறது தான். சனி என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு வந்து வெற்றிக்கான காலங்கள் மாறிட்டே இருக்கலாம், ஆனால் அந்த உழைப்பால் சில வெற்றி கிடைக்கும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல,
அதை எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும்னு ஒன்று இருக்கும். உழைப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் உழைச்சா மட்டுமே வெற்றி அடைவீங்க. கிட்டத்தட்ட பெரும்பாலான மகர ராசிக்காரங்களுக்கு என்னதான் லைஃப்பில் என்ன சொஃபிஸ்டிகேஷன் இருந்தாலும் அந்த டெய்லி நீங்கள் உழைப்பை போட்டாகணும் அப்படிங்கிறது உங்களுடைய விதியாகவே இருக்குது அப்படிங்கிறது தான். நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா அந்த சேமிப்பு திட்டங்கள் பற்றின விஷயங்கள்லாம் கொஞ்சம் 4 பேர்த்திட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ உங்களுக்கு பணம் வரக்கூடிய காலம். இந்த சனி வக்ர பயிற்சியில் எங்கேயாவது போய் பணத்தை விசாரிக்காமல் போட்டிங்கன்னா திரும்ப வராது, மாட்டிக்கும். அதுலலாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். லாங் லாஸ்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்குள்ளே தான் மகர ராசிக்காரங்க போகணும். தேவையில்லாமல் எங்கேயும் கடன் வாங்கியிருக்கக்கூடாது, வாங்கக்கூடாது. அப்படி கடன் வாங்கியிருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கிறதுக்கான விஷயங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும். குடும்பத்துக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப அவசியம் மகர ராசிக்காரங்களுக்கு. ஃபேமிலியில் வந்து மூத்தவங்க, அப்பா ஸ்தானத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் சில விஷயங்கள் பேசப்படாமையே இருக்கும், டிஸ்கஷன் பண்ணாமையே இருக்கும். அப்படின்னா கொஞ்சம் பேசி தீர்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. வேலை, உங்களுடைய பர்சனல் லைஃப், ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னு ஒன்று சொல்கிறோம்ல, அது ரொம்ப ரொம்ப அவசியம் மகர ராசிக்காரங்களுக்கு. ஸோ இந்த மகர ராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு பாடமே என்ன, கிட்டத்தட்ட அது ஆன்மீக பாடமாகவே நம்ம சொல்லலாம். மகர ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை உயரம், நம்ம எவ்வளோ உயர்ந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. நம்ம அந்த வாழ்க்கையில் உயர்ந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய பெயர் அதே இடத்துல நிலைச்சிருந்ததா, அதுக்கு நம்ம என்ன செஞ்சோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்படியே ஓடிட்டே இருக்கக்கூடாது, அதை வெளியும் சொல்லணும். இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கோம், இவ்வளோ பண்ணியிருக்கோம், இவ்வளோ பெனிஃபிட்ஸ் பண்ணியிருக்கோம், நான் இவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற விஷயம் வெளி உலகத்துக்கு சொன்னாதான் தெரியும். அதனால வாயை திறந்து நிறைய விஷயங்கள் மகர ராசிக்காரங்கள் பேசணும் அப்படிங்கிறது தான் நல்ல காலம் உங்களுக்கு. ஸோ பணத்தை வந்து கொஞ்சம் ஒரு முதியோர் இல்லங்களுக்கெல்லாம் கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது. ஏன்னா அதுதான் சனி. அதிகமாக முதியோர் இல்லங்களை போய் பணத்தை கொடுக்கறத விட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்க. ஸோ நேரத்தை எந்த அளவுக்கு நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு, அதாவது முதியோர் இல்லத்தில் ஹெல்ப் பண்ணுற இடத்துல கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு புண்ணிய காலமாகவே இது உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போது மரம் நடுங்கன்னு சொல்கிறோம். மரம் நடுறது மட்டும் விஷயம் கிடையாது. அந்த மரத்தை நம்ம எந்த அளவுக்கு பாதுகாத்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனத்தில் கொண்டு இந்த மரம் நடுறதுக்கான ஒரு நல்ல காரியங்களையும் நீங்கள் வந்து ஈடுபடுறது அப்படிங்கிறதும் ஒரு நல்ல விஷயமாகவே இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் வந்து உங்களுக்கு ஒரு growth நோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் வந்து திருக்கொள்ளிக்காடு அக்னீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வரும் பொழுது லைஃப்பில் சில சேஞ்சஸ் அப்படிங்கிறது இந்த சனி வக்ர பயிற்சி கொஞ்சம் லைஃப் பேலன்சிங்காக கொண்டு போகும் அப்படிங்கிறது தான் மகர ராசிக்காரங்களுக்கு. கும்பராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன சொல்லி தர வர்றாருன்னா, மகர ராசி போலவே கும்பராசிக்கும் இது கொஞ்சம் முக்கியமான காலகட்டமாகவே இருக்குது. ஏன்னா இது சனியோட வீடும் கூட, ராகுவும் கொஞ்சம் உச்சமாக இருக்கக்கூடிய வீடும் கூட இது. ஸோ கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ எப்படி இருக்கும்னா, லைஃப் ஏதோ கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். என்னதான் நடக்குது, ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டே போதே, அதுதான் சனி கிளம்பிருச்சுங்கிறாங்களே, இன்னுமா கிளம்பல, அந்த மாதிரி நிறைய கும்பராசிக்காரங்கள் கேள்வி கேட்டே இருக்க மாதிரியே இருக்கும். அதாவது பக்கத்தில் வரைக்கும் போயிட்டாங்க, ஆனால் கரெக்டாக அந்த நேரத்தில் முடியாமல் போயிடுச்சு. ஒருத்தங்களை சந்திக்கலான்னு போனேன், கரெக்டாக லாஸ்ட் மினிட்ல அது சரியாகாமல் போயிடுச்சு. அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது கும்பராசிக்காரங்களுக்கு பெரும்பாலானோருக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ சனியோடைய வீடு தான் அது. இப்போ உங்கள் வீட்லேயே இருந்து கொஞ்சம் வித்தியாசமாக என்ன சொல்கிறாரு கும்பராசிக்கு அப்படின்னு பார்க்குறப்போ, கும்பராசிக்காரங்களுக்கு வந்து ஏதோ தன்னுடைய கனவையே சனி ஸ்டாப் பண்ண வந்துட்டாரோ அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். உங்கள் கனவையெல்லாம் ஸ்டாப் பண்ண வரல, உங்கள் கனவுகளுக்கு இன்னும் சொல்லப்போனால் உயிர் கொடுக்கவே வந்திருக்கிறார் இந்த சனி வக்ர பயிற்சியில். மறுபடியும் ஒரு மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான். சில கரெக்ஷன்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மூவ் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது தான். சின்ன சின்ன மைன்யூட்டான ரிப்பேரிங் ஒர்க்ஸ் மாதிரி தான், பேட்ச் ஒர்க் மாதிரி தான் அது. அந்த பேட்ச் ஒர்க் பண்ணிட்டீங்கனாலே திரும்பி வண்டி ஓட ஆரம்பிச்சிடும் கும்பராசிக்காரங்களுக்கு. எதிர்காலத்தை பற்றி ரொம்ப யோசனை பார்த்தாலும் கும்பராசிக்காரங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு அந்த ஹியூமனிட்டி அப்படிங்கிறதும் மனிதநேயம் அப்படிங்கிறதும் கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இந்த சமூக நலன் அப்படிங்கிறது, இந்த சமூக நலன் மேலே ஒரு அக்கறை. இப்போ குடும்பத்தில் வந்து இப்போ குடும்ப தலைவிகள்லாம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கணும், எல்லாமே நானே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கணும், எல்லாமே நானே தான் இழுத்து போட்டு பண்ணிட்டு இருக்கணும், நான் ஏன் செய்யணும் அப்படின்னா சம்டைம்ஸ் அதை நீங்கள் தான் செய்யணும். அப்படிங்கிறப்போ உங்களுடைய பிறப்பே அதுதான், மற்றவங்களுக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, வெளியில் போய் சேவை செய்யக்கூடியது. இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு தன் குடும்பத்துக்குள்ளே சேவை செய்யணும், கும்பராசிக்காரங்களுக்கு வெளி உலகத்துக்கும் சேர்த்து சேவை செய்யணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த கூட்டத்தில் இருந்தாலும் மனசளவில் ஒரு தனிமையாக ஒருத்தங்க இருப்பாங்கன்னா அது கும்பராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறது. இப்போது இந்த நேரங்களில் எப்படி இருக்கணும், யோசனை ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் எந்தளவுக்கு செயல்பட்டீங்கன்னு ஒன்று இருக்குது, எக்ஸிக்யூஷன் எங்கே பண்ணினீங்கன்னு ஒன்று இருக்குது, அது ரொம்ப குறைபாடாகவே தான் இருக்கும். செயல்பாடுகள் ஒரு குறைபாட்டிலே தான் இருக்கும். இந்த
எமோஷன்ஸ் அவ்வளோ சீக்கிரம் கும்பராசியில் இருக்கவங்கனால கரெக்டான முறையில் எக்ஸ்பிரஸ் பண்ணி சொல்ல வராது. இப்போ வந்து ஒரு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா கோபம் மூட்டிக்கிட்டு வரும் அவங்களுக்கு. உள்ளுக்குள்ள அழுக வர்றது கோபம். இந்த மாதிரி கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகிட்டே இருக்க மாதிரி இருக்கப்போ கூட இருக்கவங்கனால கும்பராசிக்காரங்களுடைய கேரக்டரைசேஷன் வந்து புரிஞ்சிக்கவே முடியாது. ஒரு நேரம் பேசுகிறாங்க, ஒரு நாள் நல்லா பேசுகிறாங்க, ஒரு நேரம் சிரிக்கிறாங்க, ஒரு நேரம் முறைக்கிறாங்க. இது எப்படி அப்படின்னா எல்லாமே உள்ளுக்குள்ளே சப்ரஸ் பண்ணி அடக்கி அடக்கி வைக்கிறது. அதனால அப்படி வர்றது. இதெல்லாம் தான் சரி பண்ணுறதுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு சில பாடங்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து எடுப்பார். இந்த கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்கும். அந்த உலகத்துக்குள்ளேயே தான் அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த உலகத்துலேருந்து கொஞ்சம் அவங்க வெளியே வந்து ரியல் வேர்ல்டு அப்படிங்கிறத அவங்க பார்க்கணும் அப்படிங்கிறது தான். யோசிச்சுக்கிட்டே இருக்கிறத விட செயல்பாட்டுக்குள்ளே நீங்கள் இறங்கிடணும். உங்களுடைய கனவுகள் எல்லாமே எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு பயன்படுதா இல்லை மற்றவங்களுக்கும் சேர்த்து பயன்படுதா அப்படிங்கிறத நீங்கள் முதல் பார்க்கணும். அதோட புகழுக்காக பண்ணுறோமா அப்படிங்கிறத யோசிச்சுக்கணும். புகழுக்கு மட்டும்தான் பண்ணுறோமா இல்லை மனிதர்களுடைய நலனுக்காக பண்ணுறோமா? இது 2 விஷயம் கவனம். இங்கே தான் மிஸ்மேட்ச் ஆகும் கும்பராசிக்காரங்களுக்கு. ஒரு ஒரு மாற்றத்தை பற்றி சனி வந்து உங்களுக்கு சொல்லுது. ஒரு மாற்றத்தை பற்றி ஒரு மாற்றம் நடக்குது கும்பராசிக்காரங்களுக்கு. கும்பராசிக்காரங்களுக்கு எல்லாமே சேஞ்ச் ஆகணுங்கிற மாதிரி இருக்கும். இது இவங்க சேஞ்ச் ஆகணும், அவங்க சேஞ்ச் ஆகணும், நீ மாறு, அவங்க மாறு அப்படின்னா நீங்கள் எங்கே மாறுனீங்க அப்படிங்கிறது தான் சனி கேட்கும். இப்போ நீங்கள் மாறினா தானே மற்றவங்க மாறுவாங்க. மாற்றம் உங்ககிட்ட இருந்து தான் தொடங்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த சனி பெயர்ச்சியில் முக்கியமான விஷயமா சனி உங்களுக்கு கிளாஸே எடுக்கிறாரு. ரொம்ப நாளாக பிளானே பண்ணிட்டு இருப்பீங்க, எங்கே எக்ஸிக்யூட் பண்ணுனீங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த இடத்த வாங்கிடலாம், அந்த இடத்த வித்தரலாம், இல்லை அந்த வேலையை ஒன்று ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்போ பண்ணுவீங்க? பிளானிங்லேயே எவ்வளோ நாளைக்கு இருப்பீங்க? எக்ஸிக்யூஷனுக்குள்ளே போங்க. அதுதான் இந்த சனி வக்ர பயிற்சி உயிர் கொடுக்குது. பழைய பெண்டிங்கான விஷயங்களுக்கெல்லாம் உயிர் கொடுத்து சீக்கிரமாக அதை முடிங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லுது. நல்ல தொழில் ரீதியான குரோத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு டைம் பீரியட் தான் கும்பராசிக்காரங்களுக்கு. இதை கரெக்டாக அலைன்மெண்ட்குள்ளே நீங்கள் கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறது தான். இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை உங்களுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இருக்கீங்க, ஒரு பார்ட்னர்ஸ் இருக்கிறீங்க அப்படின்னா கூட இன்னும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நீங்கள் எடுத்துக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்குள்ளே இப்போ நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிறது தான். உங்கள் ஒரு யோசனை வந்து இந்த உலகத்தை மாற்றும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்து நம்ம செயல்பட்டாதான் இந்த உலகத்தில் சில விஷயங்களை நம்ம மாற்ற முடியுங்கிறதையும் கும்பராசிக்காரங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த டைம் பீரியட் வந்து லைஃப்பில் யார் உண்மையான ஆட்கள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி நிறைய பேர்த்தோட முகத்திரையை கிழிச்சு காட்டக்கூடிய ஒரு தருணத்தையும் சனி வக்ர பயிற்சி வந்து உங்களுக்கு கண்ணுக்கு நேராகவே காட்டும். இப்போ சில பேர்த்துக்குலாம் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்கெல்லாம் திடீர்னு வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன், அவங்களால ஏதாவது ஒரு பெனிஃபிட்ஸ் வர மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் உங்களுக்கு நடக்கும். தெரிஞ்சவர்கள் கூடக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த சனி வக்ர பயிற்சியில் கும்பராசிக்காரங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ண பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறப்போ இந்த மற்ற மனுஷங்களையும் கொஞ்சம் சமநிலையில் ட்ரீட் பண்ணி யாரையாவது மன்னிக்காமல் இருந்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க மன்னிச்சிடணும். ஏன்னா தேவையில்லாத ஒரு பயமும் ஒரு இல்யூஷன், ஒரு மாயையிலேருந்து எப்படி நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படிங்கிறதும் இப்போ சனி ஒரு டெஸ்ட் வைப்பார். பாதி மாயையிலே இருப்பாங்க. இந்த மாயையிலேருந்து நீங்கள் வெளியே வரணும். இந்த குடிதண்ணீர் சம்மந்தப்பட்ட சேவைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் மற்றவங்களுக்கு பண்ணுறது அப்படிங்கிறது, யாருக்காவது ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுக்குறதோ, இல்லை வந்து பேர்ட்ஸுக்கு தண்ணி வைக்கிறதோ, நாய் பூனை இது எதுக்கு வேணாலும் அனிமல்ஸுக்கு தண்ணி வைக்கிறது, இதெல்லாம் என்னென்னா சனியை வந்து ஒரு சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாகவே இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு திறமையை இலவசமாக ஃப்ரீயாக யாருக்காவது நீங்கள் சொல்லித்தரீங்க, கற்றுத்தரீங்க அப்படின்னா கூட அதுவும் இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் ஒரு புண்ணியமாகவே உங்களுக்கு மாறும். நீங்கள் போய் ஒரு மரம் நடலாம், ரத்த தானம் பண்ணலாம் கும்பராசியில் இருக்கிறவங்க. இது எல்லாமே சனி வக்ர பயிற்சியில் லைஃப்பை ஸ்மூத்தாக கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு. நீங்கள் வந்து திருக்கொள்ளிக்காடு சனீஸ்வரர் கோயிலுக்கும் சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கும் போயிட்டு வரீங்க அப்படின்னா இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் ஒரு பரிகாரம், அதாவது சனியை பொறுத்த வரைக்கும் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டால் எனக்கு எல்லாமே சரியாயிடுமாங்கிறது இல்லை. அந்த கர்ம பலனை, அதாவது அந்த ஹெவினஸை வந்து கொஞ்சம் குறைப்பார் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பரிகார ஸ்தலங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ கும்பராசிக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு, அதோட வந்து உங்கள் லைஃப்குள்ளே யாரெல்லாம் ட்ராவல் பண்ணினாங்க, இவங்ககிட்டெல்லாம் கொஞ்சம் பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறதுல ஒரு ஃபில்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனும் இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் கொடுப்பார். அதாவது யார் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணால்,
இல்லை யார்ட்டையும் இப்போ ஹெல்ப்பே கேட்காம கூட இருப்பாங்க, அப்படியே தனிமையாக கூட போயிருந்திருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் தூசி தட்டி பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யார் இருக்காங்க, யாரை பிடிச்சா என்ன காரியங்கள் நடக்கும், எதில் நம்ம அப்கிரேடேஷன் ஆகி போகலாம். சில பேர் ஒரு ரெஸ்யூம் கையில் வச்சுட்டே இருப்பீங்க, வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. உங்களோட பழைய நண்பர்களை போய் நாடி கேட்கும் பொழுது அது உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டாகவே, இன்னும் சொல்லப்போனால் நிறைய புது புது இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சனி வக்ர பயிற்சி காலம் உங்களுக்கு வழிகாட்டுதலாகவே உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான். இந்த சனி வக்ர காலத்தில் வந்து லைஃப்பை முன்னேற்றி போகிறத விட எவ்வளோ அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க, அதுக்கான பிளானிங் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த சனி வக்ர பயிற்சி காலம் கும்பராசிக்காரங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கிறது. மீனராசி. மீனராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன செய்ய போகிறார் அப்படிங்கும் பொழுது, ஜென்ரலாகவே மீனராசிக்காரங்களுக்கு வந்து மாயைகள் அதிகமாக இருக்கும். நிறையா ஒரு இல்யூஷன்ஸ், கற்பனா சக்திகள், இந்த கற்பனை உலகத்திலேயே ஒரு மிதந்துக்கிட்டு இருக்கிறது, இந்த ரியாலிட்டியை காட்டுறது தான் இந்த சனி வக்ர பயிற்சி. ஆல்ரெடி நிறைய ரியாலிட்டியை காட்டிகிட்டு இருப்பார். ஒரு சில மீனராசிக்காரங்க ஹெல்த் இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. முக்கியமாக உங்களுடைய முதுகுத்தண்டு, உங்களுடைய கழுத்து பகுதியிலெல்லாம் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் என்னென்னா, ஒழுங்காக படுத்து தூங்கணும், நல்லபடியாக படுத்து தூங்கணும் அப்படிங்கிறது தான் வந்து மறைமுகமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்குது அப்படிங்கிறது. இப்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இந்த கனவுலாம் யார் கொடுக்குறா அப்படின்னா, மீனம் வந்து குருவுடைய வீடு, குரு தான் அந்த கனவை கொடுக்குறாரு அப்படின்னா, சனி வந்து அந்த கனவை எப்படி நினைவாக்கணும், எப்படி ரியாலிட்டி, எப்படி அந்த ஒழுக்க நெறிகளோடு அந்த கனவுகளை நீங்கள் நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிறத பாடமாக சொல்லி கொடுக்கறதுக்கு தான் இந்த சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறது. அப்போது இந்த சனி வக்ர பயிற்சியில் சனி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி என்ன கேட்பாருன்னா, சரிங்க நீங்கள் வந்து கோயிலுக்கெல்லாம் போகிறீங்க, சாமியெல்லாம் கும்பிட்டீங்க, என்னென்னலாம் பரிகார முறைகள், என்னென்னலாம் இந்த ப்ரொசீஜர் ரிச்சுவல்ஸ் எல்லாம் செய்ய சொன்னோமோ எல்லாமே நீங்கள் செஞ்சிட்டீங்க. இதனால் உங்கள் வாழ்க்கை மாறுச்சா, இல்லை அது வெறும் ஒரு பழக்க வழக்கத்துக்காக மட்டும் பண்ணினீங்களா அப்படிங்கிறது தான் சனி கேட்குற ஒரு ஆழ்ந்த கேள்வியாகவே இருக்கும். ஏன்னா எந்த பரிகாரத்தை செய்ய சொன்னாலும் மீனம் டக் டக்குன்னு பண்ணிட்டு வந்துடுவாங்க. பண்ணியாச்சு பரிகாரம், ஆனால் என்ன ஒன்றும் நடக்கலையே அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். அதோடைய ஆத்மார்த்தம், அதோடைய டெப்த் என்ன அப்படிங்கிறதெல்லாம் மீனராசிக்காரர்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஃபேமிலி மெம்பர்ஸு ஹெல்த் இஷ்யூஸு, உடல்நிலை சரியில்லாமல் போகிறது, மீனராசிக்காரங்களுக்கும் உடல்நிலை சரியில்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. பெற்றோர்கள் அவங்களுடைய உடல்நல, அது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அவசியமாகவே இருக்கும். மீண்டு வந்துடுவாங்க, ஆனால் என்ன அப்படின்னா கொஞ்சம் ஹெல்த்தை கொஞ்சம் மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்துக்கிறது நல்லது அப்படிங்கிறது தான். ஏன்னா மீனராசிக்காரங்கனாலே ரொம்ப கருணை தான் மீனராசிக்காரங்க. சீக்கிரம் எமோஷனல் கனெக்ட் அப்படிங்கிறது ஆகிடும். கற்பனை திறனும் இவங்களுக்கு ரொம்ப அதிகம். ஆன்மீகத்துலேயும் ஈடுபாடு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னா மீனராசிக்காரங்களுக்காக தான் இருக்கும். ஈஸியாக மன்னிச்சிடுவாங்க. அது எப்பவுமே சனி எல்லா ராசிக்காரங்களும் போய் ஒருத்தங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவாங்க. மீனராசிக்காரங்க மட்டும் ஈஸியாக மன்னிச்சிடுவாங்க, உடனே ஏற்றுக்குவாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. ஏன்னா இங்கே ஒரு மிஸ்டேக் நடக்கும். அதுதான் இங்கே சனி சொல்லுவார், உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகள் எடுத்துடக்கூடாது, எல்லாரையும் நம்பி ஏமாந்துடக்கூடாது. ஒரு ரியாலிட்டி, ஒரு ப்ராக்டிகாலிட்டி, நடைமுறை வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களை தள்ளி போட்டுறக்கூடாது. அதே மாதிரி மற்றவங்களுடைய பிரச்சனையும் உங்கள் பிரச்சனையாக நீங்கள் எடுத்துக்கிறது ஒரு வேலையாகவே வச்சுருப்பீங்க, அந்த மாதிரி நீங்கள் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. கருணை நல்லது தான். சனி என்ன சொல்கிறாரு, ஓகே எங்கே கருணை காட்டணுமோ அங்கே கருணை காட்டுங்க, ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு பவுண்ட்ரிஸ் இருக்குது இல்லை, ஒரு எல்லைகள் இருக்குல்ல, அந்த எல்லைகளை நீங்கள் வகுத்துக்கணும் அப்படிங்கிறது தான். பக்தி இருக்குது, பக்தி இல்லாமல்லாம் கிடையாது. மீனராசிக்காரங்களுக்கு பொறுப்பும் இருக்கணும், பக்தியோடு சேர்ந்த பொறுப்பும் உங்களுக்கு இருக்கணும். கனவு இருக்குது, ஆனால் அதை செயல்படுத்துறதுக்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடணும் அப்படிங்கிறது தான். என்ன பழைய பெண்டிங் ஒர்க்ஸ் இருந்தாலும் கவனமாக இருந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி முடிச்சிடணும். அதே மாதிரி புதுசாக வாய்ப்புகள் வருது அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு விஷயத்தை தொடங்கி வச்சுருப்பீங்கள்ல, ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம்ல, அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு, இல்லை அதை ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு தான் நீங்கள் அடுத்த வேலையை எடுத்து இந்த பழைய வேலையும் நீங்கள் முடிக்க நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு இன்ட்யூஷன் ரொம்ப நல்லா வேலை செய்யும் மீனராசிக்காரங்களுக்கு. அந்த உள்ளுணர்வு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதுதான் இன்ட்யூஷன். ஆனால் அந்த இன்ட்யூஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, செயல்படுத்துறது அப்படிங்கிறது என்னன்னா, அதுக்கு ஒழுக்க நெறிகள் வேணும். சனினாலே ஒழுக்க நெறிகளை சொல்லிக் கொடுக்க வரக்கூடியவர் தான். அப்போ அந்த ஒழுக்க நெறிகள் உங்களுக்கு ஒரு பார்ட்னரோ, ஒரு ஃப்ரெண்டோ, ஒரு லைஃப் பார்ட்னரோ இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட சேர்ந்து நீங்கள் பிளானிங் பண்ணுறீங்க, ஒரு பிளான்ஸ் போடுறீங்கன்னா, அந்த பிளான்ஸ் கொஞ்சம் கரெக்டாகவே வரும் அப்படிங்கிறது தான். ஏன்னா சம்டைம்ஸ் மீன ராசியில் இருக்கவங்க வந்து பெரும்பாலும் குழம்புவீங்க. அப்போ யார்ட்டையாவது ஒரு ஆலோசனை கேட்கணும். அங்கே தான் வந்து குரு வழிதான் காட்டுவார். சனி என்ன பண்ணுவார், அந்த வழியை நம்ம எப்படி கடைபிடிச்சு போனோமா இல்லையா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு வருவார். உணர்ச்சி வசப்பட்டு செலவு பண்ணிடுறது, கணக்கு வழக்கு இல்லாமல் இதை வாங்குறேன் அதை வாங்குறேங்கிற மாதிரி பண்ணிடுறது, இந்த மாதிரிலாம் இல்லாமல் உதவி செய்கிறது நல்லது தான். ஆனால்
உங்களுடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்ஸையும் கொஞ்சம் புரிஞ்சுட்டு கொஞ்சம் பாதுகாத்து வச்சுட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். குடும்பத்தில் ஏதாவது ஓப்பன் அப் பண்ணி பேசணும், உண்மையை பேசணுன்னாலும் இந்த டைம் நீங்கள் பேசிடுங்க. எல்லாத்தையும் காப்பாற்றுறங்கிற ஒரு எண்ணத்தில் உங்களை நீங்களே டீக்ரேட் பண்ணி உங்களை நீங்களே ஒரு அவமானப்படக்கூடிய சூழ்நிலைக்கு கொண்டு போயிடாதீங்க. அன்பாகட்டும் எதுவாகட்டும் ஒரு அளவு நிலை அப்படிங்கிறது மீனராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். பேரே தெரியாமல் பேரே சொல்லாமல் யாருக்காவது நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் மீனராசிக்காரங்க. ஸோ இந்த சனி இந்த அமைதி தான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறாரு. சத்தமே இல்லாமல் எல்லாம் செஞ்சுட்டு போயிடணும், ரொம்ப எமோஷனல் ஆயிட வேணாம் அப்படின்னு தான். யாருக்காவது மெடிக்கல் ரீதியாக ஹெல்ப் பண்ணுங்கள், மருந்து வாங்கி கொடுங்க. பணம் கொடுக்கறத விட உங்கள் கையால் நீங்கள் மருந்து வாங்கி கொடுக்குறீங்கன்னா இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் இதுவே ஒரு பெரிய ஒரு பரிகாரமாகவே உங்களுக்கு இருக்கும். தினசரி ஒரு 20 நிமிஷமாவது தியானம் அப்படிங்கிறது ஒன்று காலையில் இல்லைன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் தியானம் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்குங்க. ஏன்னா தூக்கம் பெரும்பாலான மீனராசிக்காரங்களுக்கு கெட்டே போயிருந்திருக்கும் அப்படிங்கிறது தான். முடிக்கப்படாத சில பொறுப்புகள் இருக்குதுன்னா அது முடிக்கிறதுக்கு என்னவோ நீங்கள் பார்க்கணும். கடன் வாங்குறதும் சரி, வாக்குறுதி கொடுக்கறதும் சரி, இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பேலன்சிங் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கணும். நிறைய விஷயங்கள் தள்ளி போட்டு இருந்திருப்பீங்க. அது எல்லாத்தையும் கொஞ்சம் முடிக்கிறதுக்கு நீங்கள் பார்க்கணும். இந்த நீர் சம்மந்தப்பட்ட உயிரினங்களை கொஞ்சம் பாதுகாக்கிறதுக்கு இந்த பறவைக்கு தண்ணீர் வைக்கிறது, யாராவது தாகம்னு கேட்டு வரவங்களுக்கு தண்ணி வாங்கி கொடுக்கறது, உங்களுடைய சுற்றுப்புற சூழல்களை கொஞ்சம் சுத்தபத்தமாக வச்சுக்கிறது, இந்த வாட்டர் பொல்யூஷன் எது வராமல் உங்களால் ஒரு வாட்டர் பொல்யூஷன் வராமல் பார்த்துக்கிறது, இல்லை ஒரு தண்ணி ஒரு பொல்யூட்டடாக இருக்குது அந்த இடத்துல உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு சேவைகளை பண்ணுறது, இது எல்லாமே மீனராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய பரிகாரமாகவே இருக்கும். கிட்டத்தட்ட சனி இப்படி இந்த மாதிரியான பொறுப்புகளை தான் உங்களுக்கு தூக்கி கொடுக்கும். இந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் மீனராசிக்காரங்க போங்க. அதோட நீங்கள் ஆலங்குடியில் இருக்க ஆபத் சகேஸ்வரர் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு குருவை வழிபாடு பண்ணிட்டு குச்சனூர் சனீஸ்வரர் கோயிலுக்கு போகும் பொழுது அது மிக பெரும் பரிகாரமாகவே மீனராசிக்காரங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான். மீனராசிக்காரங்களுக்கு சனி ஒரு பெரிய பாடம் சொல்றது என்ன அப்படின்னா, கருணைங்கிறது நல்ல விஷயம். ஆனால் அந்த கருணை ஒரு சுமையாக உங்களுக்கு மாறிடக்கூடாது. நீங்கள் மற்றவங்களுடைய சுமையை சுமந்துட்டே இருக்கக்கூடாது. யாருக்கு எப்படி உதவி பண்ணணுமோ அந்த உதவியை முடிச்சுட்டு அந்த கருணை ஒரு லிமிட்டேஷன்ஸோடு இருந்துக்கிறது நல்லது அப்படிங்கிறது தான். மீனராசிக்காரங்க ஏமாந்தா கூட நல்லது பண்ணிகிட்டே இருக்கிற மீனராசிக்காரங்க நிறைய பேர் இருக்கீங்க. உங்களையும் கொஞ்சம் பார்த்துக்கணுங்கிறது தான் இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயமாகவே இருக்கும். ஆன்மீகம் வளரும் மீனராசிக்காரங்களுக்கு. சனி வக்ரம் அப்படின்னா என்ன? ஏற்கனவே சனி மீன ராசியில தான் இருக்கிறாரு. அந்த மீன ராசியில இருந்து முன்னோக்கி, ஏன்னா சனி பொதுவாகவே மெதுவாக நகரக்கூடியவர் அப்படிங்கிறப்போ இது முன்னோக்கி நகர்ற மாதிரி தெரியாம பின்னோக்கி போற மாதிரி தெரியும் அப்படிங்கிறது தான் சனி வக்ர பயிற்சி. அந்த பின்னோக்கிங்கிறது சனி எங்கேயும் நகரல. சனியோடைய அமைப்பு மற்ற கிரகங்கள் தாண்டி போகும் பொழுது இந்த பூமியோட சுழற்சியோட அமைப்பு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த அமைப்பிலிருந்து பார்க்கும் பொழுது சனி பின்னோக்கி போகிற மாதிரி தெரியும் அப்படிங்கிறது தான் சனி வக்ர பயிற்சி. மீனத்துல ஆல்ரெடி சனி இருக்கிறாரு அப்படிங்கிறப்போ ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிட்டே இருப்பாரு அப்படிங்கிறது தான். அப்போ சனி வக்ர பயிற்சியை பார்த்து நம்ம யாரும் பயந்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது. சனி என்ன செய்வார்னா, புதுசாக செய்யக்கூடிய தவறுகளுக்கு தண்டனை அப்படிங்கிறது கிடையாது. ஏற்கனவே நீங்கள் செய்த பிழைகளுக்கு திருத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுதான் சனி வக்ர பயிற்சி.